தின விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். Today, a leader was born whose life is an inspiration for his public service and selflessness. I welcome one and all to Kamarajar Birthday. கண் என்றார் வள்ளுவர், ஏழையும் கல்வி கண்ட வழியான காமராஜர். பசிப்பினி நீக்கலே அறம் என்றார் வள்ளலார், சத்துணவழித்து அவ்வழி நின்றார் காமராஜர். அறிவில் கரை கண்டோர் ஆட்சிகளில் ஆங்காங்கே கரையுண்டு, அறவழி ஆட்சி செய்தார் இவர் போல் யாருண்டு. ஆம், பல சான்றோர்களில் வாக்கியத்தினிய வாழ்ந்து காட்டிய மாபெரும் மனிதனாம் காமராஜரின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். இவ்விழாவின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து பாட வருகின்றனர் நம் கல்லூரி மாணவிகள். அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை. நிலவும் வளமும் நீரும் சோறும் ஊரும் பெரும் மண்ணும் மக்களும் மலையும் காற்றும் காணமும் கல்வியும் செல்வமும் ஒரு சேர வளர்ந்தன எங்கள் காமராஜர் கால ஆட்சியில். அத்தகைய மகத்தான நிகழ்விற்கு வரவேற்புரை ஆற்ற என் கல்லூரியின் செயலர் மற்றும் தாளாளர் திரு டி பிரவீன்சந்தர் ஐயா அவர்களை தாழ்மையுடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சென்னையில் விருதுநகர் இந்து நாடார் அபிவிருத்தி தர்மப்பட்டத்துக்கு பாத்தியப்பட்ட ஏசிஎஸ் காசிநாடார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி காமராஜர் பிறந்த நாள் விழாவிற்கும் அதற்குரிய போட்டிகள் நடந்து அதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் பாராட்டும் விதமாக இந்நாளை நாம் எடுத்துச் செல்கிறோம். எமது கல்லூரியின் தலைவர், துணைத் தலைவர், துணை செயலாளர், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், முதல்வர், துணை முதல்வர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பல்வேறு கல்லூரி பள்ளிகளிலிருந்து வந்திருக்கும் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் வருவதாக வரவேற்கிறோம். இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு எம்பி நாதன் அவர்களை வருக வரவேற்கிறோம். இந்த விழாவில் சிறப்பு நபராக வந்திருக்கும் பிரசரிங் செலிபிரிட்டி எங்கள் நிர்வாகக்குழு உறுப்பினர் திரு ASK ஜெயமணி அவர்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். நமது மாணவர்கள், இன்றைய விழாவில் பரிசு பெறும் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள், மாணவிகள், அவர்களுடன் வந்திருக்கும் ஆசிரியர்கள், என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இவ்விழாவில் காமராஜர் அவர்கள் கல்விக்கான கனவுகளும் நாம் செலுத்தும் மரியாதையாக அமைகிறது. அவரின் வழிமுறைகளை பின்பற்றி நாம் அனைவரும் கல்வியின் மூலம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். வரவேற்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. Thank you, sir, for your warm welcome. We now have felicitation. May I now request our Vice President, Thiru N.K. Rajarajan, sir, to felicitate our presiding celebrity, Thiru ASK Jayamani, sir, member, KCS Kakinada College of Arts, sir.
May I now request our Secretary, Thiru Praveen Chandra sir, to felicitate our chief guest, Thiru MP Nathan sir, advocate, orator and writer. Thank you, dignitaries. இந்தியாவின் புதையல் அம்மா, கருத்து அம்மா, கருத்தில் தேசம் அம்மா. ஆம், புகழுக்கெல்லாம் உச்சமா, நிகரில்லாதவரை அன்போடு அழைக்கின்றோம். ஆடி திங்கள் பிறந்தவராம், அகிலம் போற்ற உயர்ந்தவராம், விருது நகரில் உதித்தவராம், விருதுகளின் நாயகராம், வறுமை பிடியில் இருந்தவராம், மக்கள் பசியை போக்கியவராம், எளிமையின் உருவம் கொண்டவராம், ஏழையின் துயரை துடைத்தவராம், கல்வி தரத்தை உயர்த்தியவராம், கருணை உள்ளம் உடையவராம், பாரினை செழிக்க வைத்தவராம், கர்ம வீரர் என்றுவரை நித்தம் நாமும் போற்றிடுவோம். தெய்வமாம் காமராஜர் ஐயாவின் புகழ்பாடும் இந்நிகழ்விற்கு கருத்துரையாற்ற நம் கல்லூரியின் நிறுவன செயல் அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி எஸ். சுபாஷினி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இன்று நாம் ஒன்று கூடி கொண்டாடும் நாள் ஒரு சாதாரண நாள் அல்ல. ஒரு மிகச்சிறந்த மனிதர், எளிமையின் எல்லையாக விளங்கிய ஒரு தலைவன், மக்கள் மாண்புமிகு காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். இந்நாளை சிறப்பாக தொடங்க முதலில் ஒரு அழகான கவிதையை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் தங்கமே, ஏழைகளின் சொந்தமே, பள்ளிகள் பல திறந்து படிக்க வைத்த தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையே, அணைகள் பல கட்டி கொடுத்த ஆதவனே, மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீங்க செய்த கண்கண்ட தெய்வமே, மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா என்று வேண்டுகிறோம் எம் கர்ம வீர காமராஜரே. இந்த கவிதை மிகவும் சுருக்கமாக காமராஜரின் வாழ்க்கையையும் அவரது பண்புகளையும் உணர்த்துகிறது. 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்த காமராஜர் சிறு வயதில் பள்ளிக்கூடம் விட்டுவிட்டு வேலைக்கு சென்றார். கல்வியின் மதிப்பை உணர்ந்த காமராஜர் தன்னால் படிக்க முடியவில்லையே என்று மிகுந்த வேதனை கொண்டார். அதனால்தான் பிற குழந்தைகள் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரது வாழ்க்கையின் நோக்கமாக மாறியது. அவர் முதல்வராக பதவி ஏற்ற போது தமிழகத்தில் கல்வி நிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. அந்த நேரத்தில் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் வேலைக்கு சென்றிருந்தனர். அவருக்கு அது மிகவும் வேதனையை அளித்தது. அதனால்தான் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தார். பசிக்காக ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்லாமல் இருந்தால் அந்த பசியை நாம் போக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்று இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் காமராஜர் தானே. அதே நேரத்தில் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு இலவச புத்தகங்கள், இலவச சீருடைகள், இலவச கல்வி ஆகியவற்றையும் வழங்கினார். கல்வி என்பது பணம் உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் சமம் என்பதை அவர் நிரூபித்தார். அவர் ஆட்சி செய்த காலகட்டத்தில் 13,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள், அரசு பள்ளிகள் நிறுவப்பட்டன. பள்ளிகளின் எண்ணிக்கை மட்டும் உயரவில்லை, பள்ளிக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையும் படிப்படியாக உயர்ந்து கொண்டே வந்தது. இன்று நாம் படிக்கக்கூடிய சூழலை உருவாக்கியதற்கு காரணம் காமராஜர் தான் என்பதை நாம் என்றும் மறக்கக்கூடாது. காமராஜர் ஒருபோதும் சொத்து சேர்க்கவில்லை. அவரிடம் வங்கி கணக்கு கூட இல்லை. அரசியலில் உயர் பதவியில் இருந்தும் அவர் வெறும் வெள்ளை வேஷ்டி சட்டை மட்டுமே அணிந்து சைக்கிளில் செல்வதை போலவே ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். அவரது நேர்மை காரணமாகவே மக்கள் அவரை மக்களின் தலைவர் என்றும் கல்வியின் தந்தை என்றும் அழைத்து வந்தனர். அவர் கல்விக்காக மட்டுமல்லாமல் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பல நன்மைகள் செய்து வந்தார். இந்திய வானூர்தி போக்குவரத்து வளர முக்கிய பங்கு அளித்து வந்தார். காங்கிரஸ் தலைவராக இருந்த போது நேருவுக்கு பிறகு பிரதமராக லால் பகதூர் சாஸ்திரியை தேர்ந்தெடுத்தது அவரது ஆழ்ந்த சிந்தனையை சுட்டிக்காட்டுகிறது. அது மட்டுமா, தமிழகத்தில் பல அணைகள் உருவாகியதற்கு காரணம் இவர்தானே. அன்புள்ள மாணவர்களே, இப்பேற்பட்ட
இப்படிப்பட்ட மகானை நாம் நினைவு கூற வேண்டுமானால் நாமும் நேர்மையாக வாழ வேண்டும், கல்வியின் மதிப்பை உணர வேண்டும், மற்றவர்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். காமராஜர் ஸ்டைல சொல்லணும்னா உங்களால் முடியும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்வர் உரை. திட்டங்கள் பல கோடி தந்துவிட்ட அறிவு பெட்டகமே, காலத்தை வென்று காவியமாய் வாழும் தலைவரே, ஊர் போற்ற வாழ்ந்த தலைமையே, உன்னை போற்றும் இந்நன்னாளிற்கு உன்னை பற்றி சில பொன்மொழிகளை வழங்க என் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சோபா எட்வர்ட் அம்மையார் அவர்களை கனிவோடு அழைக்கின்றோம். A pleasant morning to the dignitaries on the dais, to our presiding celebrity, our chief guest, vice principals, heads of various departments, faculty from our own college and various schools, and the winners of various events. On this occasion, we are celebrating Kamarajar's birthday. So first, when we think of celebration, yes, this hall is filled with an audience ready to celebrate his birthday. So this getting ready for his birthday took place a week ago. A week ago, many of you had come for various competitions. So now, with two small incidents. One, while Kamarajar was walking through the village, he saw a young schoolboy sitting outside the classroom. And when he asked him why, he said, I lost my slate. And I'm not able to write because my slate is no more. So there, immediately, what he did, he removed his wristwatch, gave it to his assistant, said, buy slates, notebooks for these children, let them learn. So there, one important thing that we learned from this. Yes, we all know time is precious. We all know time is precious. We are running behind time. But what he said is, time is important, but while giving importance to time, more than time, education is more important. So there, just knowing time is not enough. Once you get educated, the importance of time will always fall in. So there was the sense of education more important than the precious time. Then, during his rural school visits, again, a small boy gives him a 50 paise coin. And he says, why are you giving me a coin? And this boy says, you gave me books, you gave me meals, all I had was this 50 paise coin. And there was a simplicity from his end. He said, more than any award on stage, this was the most valuable award that I received in my life. So that is how your award that you receive today is also an award which would make Kamarajar happy, because you have spoken on his behalf, you have written about him, you have given posters on him, you have done Rangoli designing. So with all this you have honored him. So that award which you are going to receive goes to Kamarajar. Yes. And finally, don't take it for granted that we get education. When it comes to freedom, we say there were so many freedom fighters. They fought for us to get freedom. The independence we got because of freedom fighters. Same way, we got education because Kamarajar fought for it for us. So don't take it for granted. And the last two things that students should know. As students, all of us need a good memory. And Kamarajar was an example for it. Yes, he had no paper, he had no files, he had no notes. His mind was sharp. And he could tell the exact amount, the exact number of schools, whatever it is, the count was perfect. And how was this? Yes, he said, when you really care for people, you will never forget. Same way, from your end,
if you really care for your education, if you really care for your parents, you will never forget your studies. You can never say your memory is bad. Your memory will become sharper. Also, he spoke less and he observed everything. So that observation made his memory sharp. So, he said, silent thinking is stronger than loud talking. So, when you think more, you remember more. And carry your values along with your books. You carry books and now mobiles have replaced most of the books. So, as you carry your mobile or a book, carry values. Carry honesty, carry simplicity, and carry hard work. And last, we had the birthday celebration starting a week ago. And when we end the birthday celebration, we end it with a treat. Yes, usually celebrations are in the evening, and you normally end it with a snack, a small refreshment. But this celebration is in the afternoon, and we are going to have a hearty lunch to end our celebration. Wish you all success. Thank you. இனிய உரை வழங்கிய அம்மையார். அடுத்ததாக மாணவர் உரை. கல்விக்கு முக்கியத்துவம் அளித்த கர்ம வீரரே, காலத்தை வென்ற காவியமாய் வாழும் தலைவரே, உன் கனவு நினைவாகும் விதமாக உன்னை போற்றும் மாணவிகளின் உரை. அந்நாளின் சிறப்புமிக்க சொல்லல் பேச்சாற்றலால் வெற்றி பெற்ற மாணவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதாக பேச வருபவர் கோசி சங்கரலிங்க நாடார் மேல்நிலைப் பள்ளி பெண்கள் பிரிவு பி ஜோதிஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முக்களியே முப்பாலே மூவாதா முத்தமிழே சொக்கனது மாநகரை சூழ்ந்த பெருந்தேரே இத்தரை சூரியனே எங்கள் உயிரமுதே சித்திரை தன்னிலவே தேயா மொழிபெயர்ப்பே செம்மொழியாம்மா குடும்பம் சீராட்டும் செம்மொழியே என் மொழிக்கு மூத்தவளே என்றும் விருப்பவளே பண்புணர்த்து மாசனே பார் ஊற்றும் தேனூற்று கண்ணே நீ என் ஞானத்தை என கூறி இவ்வுலகம் முழுவதும் வீற்றிருக்கும் என் தாய்மொழியாம் தமிழ் அன்னையை வணங்கி சிறப்பு விருந்தினர் அவர்களையும் எங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழும் ஏழை ஆசிரியர் பெருமக்களையும் வருங்காலத்தில் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ போகும் சகோதர சகோதரிகளையும் வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். உலக அரசியல் அறிந்தவர் காமராஜர் எனும் அழகிய தலைப்பில் நீங்கள் அனைவரையும் பேச பழிக்கப்பட்டிருக்கின்றேன். ஒரு பசியும் மோவா பிணியும் என்னும் குரலினை நன்கு அறிந்த காமராஜர் தன் ஆட்சி காலத்தை பொற்காலமாக தந்து மக்களின் துயர் துடைத்து 2 பிரதமர்களை உருவாக்கி பல பிரதமர்களுக்கு ஆலோசனை வழங்கி உலக அரசியல் அறிந்து செயல்பட்டார் என்று கூறினார் அது ஒருபோதும் இணையாகாது. தினசரி செய்தித்தாள்களை படிப்பதன் மூலம் உலகம் மற்றும் உள்நாட்டு அரசியல் நிலையை அறிந்து கொண்டார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்னும் குரலின் மூலம் தமிழ்நாட்டில் மூளை முடுக்குகளில் உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் கட்டாயம் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக இலவச மதிய உணவு திட்டத்தையும் ஒற்றுமையை பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக பள்ளி சீருடை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினார். பணம் இருந்தால் தான் 4 பேர் மதிப்பார்கள் என்றார். அந்த மான கெட்ட மரியாதை தனக்கு ஒருபோதும் தேவையில்லை என்று கூறிய தங்க மனிதர் தனது தொலைநோக்கு பார்வையால் எண்ணற்ற அணைகளையும் எண்ணற்ற பள்ளிகளையும் தந்து தமிழ் சமுதாயத்தை உலக நாடுகளிலேயே தலைந்து வரச் செய்த பெருமைக்குரியவர். காமராஜர் கே என்ற திட்டத்தினை அறிமுகம் செய்து அதன் வாயிலாக படித்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமக்களுக்கும் அரசு வேலைக்காக பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என உத்தரவளித்தார். உலக அரசியலில் அழிக்கவே முடியாத சக்தியாக இருக்கும் காமராஜர் ஒரு முறை அமெரிக்காவை தலை குனிய வைத்தார் என்று கூறினால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் இதுதான் சத்தியமான உண்மை. 1962ஆம் ஆண்டில் அருணாச்சல பிரதேசத்தை உரிமை கொண்டாட வேண்டும் என்பதற்காக சீன நாடு இந்தியாவில் போர் தொடுத்தது. நவீன ஆயுதங்களை கொண்டு இந்திய மக்களின் மீது தாக்கியது மட்டுமின்றி 38,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பையும் ஆக்கிரமித்தது. இதனால் இந்தியா தனது ராணுவத்தை
பலமாக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்கள் பெற வேண்டும் என கிடைத்தது. ஆனால் அமெரிக்க ஆயுத சட்டப்படி அமெரிக்க வங்கி ஏதேனும் ஒன்று உத்தரவாத கையெழுத்திட்டால் மட்டுமே ஆயுதங்களை பெற முடியும். இந்திய மக்களின் அவல நிலை அறிந்தும் சிறிதளவு கூட மனிதாபிமானம் இல்லாமல் அமெரிக்க வங்கிகள் கையெழுத்திட மறுத்தது. இதனால் கோபத்தின் உச்சத்திற்கே சென்ற நேரு காமராஜரிடம் ஆலோசனை கேட்கிறார். அதற்கு காமராஜரோ அமெரிக்க நிறுவனம் ஏதேனும் ஒன்று இந்தியாவில் இருக்கிறதா என்று கேட்டாராம். உடனே நேரு அவர்கள் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வங்கி இந்தியாவில் தான் உள்ளது காமராஜா என்றார். உடனடியாக அதனை மூட கட்டளையிடுங்கள் ஐயா என்றார் காமராஜர். நேருவின் ஆணையின்படி அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வங்கி உடனடியாக மூடப்பட்டது. இதனால் நாடி போன அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வங்கி தானே உத்தரவாதம் கையெழுத்து எப்படி தானே உத்தரவாத கையெழுத்திட்டு நவீன ஆயுதங்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்தது. இதனால் இந்தியா சீனாவை எதிர்த்து அப்போரில் மாபெரும் வெற்றியை கண்டது. படிக்காத வேலை காமராஜரின் நிச்சயத்தை கண்டு அமெரிக்க அரசாங்கம் ஒரு நொடியில் ஆடி போய்விட்டது. படிக்காத வேலை காமராஜர் தன்னை போல ஆயிரக்கணக்கான படித்த காமராஜர்களை உருவாக்கினார் என்று கூறினார். அது ஒருபோதும் இடையாகாது. 1940 போர் விதிக்கு நன்கொடை அளிப்பதை எதிர்த்து பேசியதுக்காக இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வேறு சிறையில் அடைக்கப்பட்டார். 9 மாதங்களுக்கு பிறகு வெளிவந்த காமராஜர் நேராக சென்று பதவியேற்றவுடன் அப்பதவியை விட்டு உடனடியாக வெளியேறினாராம். பதவிக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் முழுமையாகவும் கடமையாற்ற முடியாத நிலையில் அப்பதவியை ஒட்டிக் கொண்டிருப்பது மாபெரும் தவறு என்னும் தனது அழுத்தமான கருத்தை மக்கள் அனைவருக்கும் தெரிய வைத்தார். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். எப்படி இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற ஊற்றத்தினக தன் வாழ்நாள் வாழ்வினை தனக்காகவும் வாழாமல் தன் குடும்பத்திற்காகவும் வாழாமல் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வாழ்ந்து மறைந்தவர் கர்ம வீரர் காமராஜர். காமராஜர் மறைந்தவுடன் அவர் வசித்த வாடகை வீட்டை வீட்டின் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய காரை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டது. அவரது உடலை அக்கினி எடுத்துக்கொண்டது. ஆனால் அவரது பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது என்று கூறினால் ஏற்றலும் மீட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வள்ளலரசு என்னும் குரலுக்கு ஏற்ப சான்றாக வாழ்ந்து காட்டிய மாமன்னன் கருப்பு காந்தி படிக்காத வேலை ஏழை பங்காளர். காமராஜர் இந்திய விடுதலை வீரர்களில் ஒருவர். உழைப்பால் உயர்ந்தவர், ஏழைகளுக்கு இறங்கியவர், எளியவர், கிடைத்தவர், அரசியல் வேலையாக திகழ்ந்தவர், அரசியல் துறவியாக வாழ்ந்தவர். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும் என்று கூற்றிருக்கிறார். நாமும் நம் கர்ம வீரர் காமராஜரை போல அன்பான, அடக்கமான, பணிவான, துணிவான, எளிமையான, நேர்மையான, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்து அவரை போல எப்படி அவரை போல உலக நடவடிக்கைகளை அறிந்து வாழ்ந்து வெற்றி பெற வேண்டும். தமிழில் என்ற மூவெழுத்தில் தொடங்கி எனது உரையை நன்றி என்ற மூவெழுத்தினை கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக ஸ்ரீராம் தயாள் கோம்கா எம்கோ விவேகானந்தா வித்யாலயா இளநிலை கல்லூரி மாணவி ஷர்மி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். என்னை குச்சி எடுத்த ஏதோ மூலையில் வாழ்ந்த காமராஜர் உலக அரசியல் அறிவாளோ என்ற நாவுகள் வாழ்பிழத்த தருகிறேன் சில சாட்சிகள் உங்களுக்காக. எண்ணற்ற அணைகளினால் வரைந்த நாவுகளும் தாகம் தீர்த்து விண்ணை முட்டும் தொழிற்சாலைகளால் தலை உமர செய்து இறைப்பையில்
அடுத்ததாக சிறப்புரை. வரலாற்றில் புகழ்பெற்ற ஆதவன், விருதுநகரில் விளைந்த வித்தகன், கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த நாள் என்று இத்திருநாளிற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் திரு எம் பி நாதன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு முன் ஐயாவை பற்றிய அறிமுக உரை. உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், ஆய்வாளர் என பன்முக திறன் மிக்கவர். இவர் மத்திய அரசு வழக்கறிஞராகவும் திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கிறார். அரிமா சங்கம், பத்திரிகையாளர் சங்கம், தமிழர் சபை உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்புகளில் சேவை செய்து வருகிறார். தற்சமயம் சட்டம் குறித்து ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டு வருகிறார். மின் தொலைக்காட்சி, பொதிகை தொலைக்காட்சி மற்றும் கிராம திருவிழாக்களில், ஆலயங்களில் மகாபாரதம் குறித்தும் ராமாயணம் குறித்தும் தமிழ் பக்தி இலக்கியங்கள் குறித்தும் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்தியும் பேசியும் வருகிறார். குறிப்பாக மின் தொலைக்காட்சியில் மனித மேன்மை குறித்து தொடர்ந்து 400 நாட்கள் காலை 7 மணியிலிருந்து 7:30 வரை சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்கிறார். பல்வேறு புத்தக கண்காட்சிகளில், அரசு தனியார் கல்லூரி நிகழ்ச்சிகள், தமிழ் வளர்ச்சித்துறை நிகழ்ச்சிகள் இவற்றிலும் பங்கெடுத்து மாணவர்களுக்கும் சமூகத்திற்குமான சிந்தனை பேச்சாளராக இருக்கிறார். சட்டம் குறித்தும், பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்தும், குடும்ப நலம் குறித்தும் பல்வேறு கல்லூரிகளிலும் அமைப்பிலும் பேசி வருகிறார். தேசம் கடந்து அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற வெளிநாடுகளிலும் பேசி வருகிறார். சட்டம் குறித்தும் இலக்கியம் குறித்தும் இதுவரை 7 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அன்னாரின் பணி சிறக்க வாழ்க்கை வரவேற்கின்றோம். வருக, உங்கள் சிறப்புரையை தருக எங்கள் மனம் மகிழ. வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஓனாகி உயிராகி உண்மையும் உண்மையுமாய் யார் எனவென்று அவர்களை கூட்டாக்குவானாகி இருக்கின்ற தெய்வ தமிழில் மயங்கி அதனால் ஏற்பட்ட பக்தி பரவசத்திற்கு தரிசித்து முக்கால் இருக்கிற வல்லல் பெறுகின்றது. அப்பொழுது சுந்தரம் ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசும் சீக்கிராரும் காத்தனாரும் பாப்பாட்டு புத்தனம் பல்லாயிரக்கணக்கான தமிழறிஞரும் வேண்டி வணங்கி தவமிருந்த காரணத்தால் காற்றாகி தலையாகி அகமாகி புறமாகி தவமாகி குரலாகி நிலையாகி சிலம்பாகி கதையாகி நிலையாகி அவைக்கு வாக்காகி வறட்சி பாட்டாகி திரிந்து நீச்சலம் போல் நின்று வேதமாய் பஞ்சபூதமாய் ஞானமாய் விரிந்து கிடக்கிற ஞான தமிழை நெஞ்சிலே தேக்கி KCS காசி நாடார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நான் பெருந்தலைவர் குறித்து சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக உங்களை முன்னேற்றிருக்கின்றேன். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நண்பர்களே, பெருந்தகையாளர் வணக்கத்திற்கு போற்றுவதற்கு உரிய டி. பிரவீன் சந்தர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தியிருக்க காசி நாடார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய உறுப்பினர் ASK ஜெயமணி அவர்களுடைய தலைமையில் எனக்கு முன்பாக உதவி பேராசிரியர் S. சுபாஷினி அவர்கள் கருத்துரை நிகழ்த்த ஆங்கிலத்தில் காலத்திற்கும் கல்விக்குமான ஒப்பீட்டை எளிய முறையிலே விளக்கிய முதல்வர் ஷோபா எட்வர்ட் அவர்களுக்கும் மிகுந்த எழுச்சியோடும் அழகியலோடும் பேசிய 2 மாணவிகளை வாழ்த்தி நான் தொடர்கிறேன். நான் பேசியதற்கு பின்பு பரிசளிப்பு விழா இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதனை தொடர்ந்து துணை செயலாளர் KSSC சந்திரசேகரன் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்த டாக்டர் பண்ணோடு முடிகிறது. நண்பர்களே, கர்ம வீரரை, பெருந்தலைவரை பல்வேறு கோணத்தில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பல்வேறு புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது.
நான் சொல்வதற்கு புதிதாக ஒன்று இருக்கிறதா என்றால் கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். எனக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. என் பெயர் MP நாதன் அல்ல, இன்னொரு பெயர் இருக்கிறது. நான் மந்திரக்காரன். என்னுடைய சொல் உங்களுடைய செவியில் விழுந்து இதயம் கலந்து உணர்வில் நிலைத்து விட்டால், குழந்தைகளே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்றாவது ஒரு நாள் ஒரு தீர்வு தேடி உங்களுடைய உறக்கம் விழுந்து போய் நான் என்ன செய்வேன் என்று யோசிக்கையில் என்னுடைய உரை உங்களுக்கு மருந்தாக இருக்கும் என்கின்ற எண்ணத்தோடு நீங்கள் என்னுடைய உரையை கேட்க வேண்டும். தயவு செய்து கைபேசியில் இருந்து அழைப்பு வந்தால் அதை தவிர்த்து விடுங்கள். இது பெருந்தலைவரை கொண்டாடுகிற நிகழ்வு. நான் பெருந்தலைவரை அவருடைய புகழை, அவருடைய செயல்பாட்டை, அவருடைய கருத்துருவை, அவருடைய தத்துவத்தை ஒரு ஒப்பீடாக உங்களிடத்தை சொல்லப் போகிறேன். எனக்கு முன்னால் தென்றல் போல நடனமாடி ஒரு குழந்தை பேசினார். அந்த குழந்தை பேசுகிற பொழுது சொன்னால், கருப்பு காந்தி என்றால் படிக்காத மேதை என்றால் ஏழை பங்காளன் என்றார். மாணவ மாணவிகளை குறிப்பெழுதி கொள்ளுங்கள். அந்த சொல்லில் தான் துயரம் கலந்திருக்கிறது, அந்த சொல்லில் தான் பிழை கலந்திருக்கிறது, அந்த சரித்திரத்தில் தான் தவறு இருக்கிறது. அது என்ன? கருப்பு காந்தி. உலகத்தில் கருப்பாக பிறந்தவன் எல்லாம் அடிமையாக இருப்பதற்காக பழக்கப்பட்டவன். உலகத்தில் கருப்பாக இருந்தவன் எல்லாம் தாழ்ந்தவன், ஒடுக்கப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், அவனுக்கு அரியாசனம் கிடையாது என்று சொல்லி பழக்கப்பட்டது. நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுகிறேன். இதிகாசத்திலே நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ராமனுடைய நிறத்தை கருப்பு என்று சொன்னார்கள். நீங்கள் கடவுளை வணங்க வேண்டும், கடவுளுக்குரிய தலைமை பண்பு இருப்பவன் கருப்பாக இருப்பான் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் கிருஷ்ணனை கருப்பாக சொன்னார்கள். என் பெருந்தலைவர் கர்ம வீரன் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக இருந்தவன் கருப்பு என்பதால் அடக்கப்பட்ட விதம், ஒடுக்கப்பட்ட விதம் இருக்கிறது. அந்த அவலத்தை மீண்டு ஜெயித்தவனை நீங்கள் மகாத்மா என்று சொல்ல வேண்டிய ஒழிய ஒருபொழுதும் அவனை கருப்பு காந்தி என்று கொச்சைப்படுத்த கூடாது என்பதை நீங்கள் உங்கள் மனதிலே எழுதிக் கொள்ளுங்கள். நீ ஒரு இடத்திலே சொல்கிறார் கருணாச்சாரி என்று ஒரு தலைவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீ ஒரு இடத்தில் மகிமை பொருந்திய மாமன்னன் என்று ஒருவரை சொல்லுகிறார், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். என் அடித்தட்டு மக்களுக்கும் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் உழைத்த கர்ம வீரருக்கு எதற்காக கருப்பப்பட்டால் அவன் மாமன்னன். குழந்தைகளை நான் உங்களுக்கு ஆளுமைத்ததை சொல்லித் தருகிறேன். நீங்கள் கருப்பாக இருந்தால், கருப்பின மனிதர்களை சந்தித்தார், எழுதி வச்சுக்கீங்க. 7 நாள் இல்லை, 7 வருஷம் இல்லை, 70 வருஷம் பிரதமர் போட்டாலும் கருப்பு கலரா மாறாது. ஆனால் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னு உங்க மனசு உங்களை தோற்கடிப்பதற்கு எவனுமே இல்லை. படிக்காத மேதை என்று எதற்காக பட்டத்தை கொடுத்தார்கள் என்றால் அதிலே மிகப்பெரிய ராஜபோகம் கலந்திருக்கிறது நண்பர்களே. காமராஜர் படிக்காதவன், அவனை பிரதமர் பதவிக்கு கொண்டு வரக்கூடாது என்று திட்டமிட்ட சதிகாரர்கள் செய்த செயல் என்பதை நான் இங்கே உங்களிடத்தில் சொல்லுகிறேன். அவன் மேலை, அவன் முற்றிலும் படித்தவன், அவன் அன்னை இந்திரா காந்திக்கு பாடம் எடுத்தவன், அவன் நேருவுக்கு அறிவுரை சொன்னவன், அவன் அண்ணாதுரைக்கு அறிவுரை சொன்னவன், அவன் பெரியாருக்கு வீடு போட்டு தந்தவன், அவன் அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றி காட்டியவன். அப்படிப்பட்ட தலைவனை படிக்காத வேலை என்று சொல்லுவதற்கு இந்த மண்ணில் எவனுக்கும் உரிமை இல்லை. அவன் மாமேதை. நீங்கள் எப்பொழுது கருப்பாக பிறந்தவனை, எப்பொழுது அறிவாளியை, எப்பொழுது ஞானம் இருந்தவனை, எப்பொழுது புத்தனை போல் சிந்திக்கிறவனை, எப்பொழுது துறவி போல் வாழ்க்கையை நடத்துகிறவனை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் வென்று விட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த கல்லூரி வாசலையே நான் ஏறி வருகிற பொழுது எனக்கு ஒரு பாடம் கிடைத்தது தோழர்களே. நாலேஜ் என்ன எழுதி சொன்னீங்க? நாலேஜ். நான் அதை பார்த்த மாத்திரத்திலே உள்வாங்கிக் கொண்டேன். அறிவு கற்றுக் கொடுக்கிறது, ஞானம் ஏற்றுக்கொள்கிறது. ஞானமானாக கர்ம வீரர் காமராஜர் இருந்த காரணத்தினாலே
அறிவு கற்றுக்கொள்வதை ஏற்றுக்கொண்டு ஞானியாக அவன் எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்தான் என்பதை மறைத்துவிட்டு ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நான் அந்த உத்தரத்துக்குள்ளே செல்வதே இருக்கிறார். அநேகமாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிறு குழந்தைகளாக இருப்பதாக எனக்கு படுகிறது. நான் ஒரு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சொல்வதை போல சில கருத்துக்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். கந்தையானாலும் கசைக்கு கட்டு, இது கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? கூழானாலும் குளித்து கூடி. இந்த 2 பழமொழிக்கு இந்த உலகத்தில் எவனும் விளக்கம் சொன்னதே இல்லை கர்மவிதை தவிர. நான் ஒரு கவிதை சொல்கிறேன், யோசித்துப்பார். தந்தையானாலும் கசைக்கு கட்டு, காயும் வரை எதை கட்டு. என்னிடத்தில் மாற்றுக்கொள்ளையே இல்லை என்றால் நான் காயும் வரை எதை கட்டுவது? நீ அறிவுரை சொல்லிவிட்டு போய்விடலாம், கவிதை எழுதிவிட்டு போய்விடலாம், செய்யுள் தந்துவிட்டு போய்விடலாம், மனப்பாட கொள்கையை சொல்லிவிட்டு போய்விடலாம், நாங்களும் உனக்கு சிலை வைத்து மாலை கொடுத்து வணங்கி விட்டு போய்விடலாம். தந்தையானாலும் கசைக்கு கட்டு என்றாயே, காயும் வரை நான் எதை கட்டுவது? கூழானாலும் குளித்து குடி என்றாய், நான் குளித்து விட்டு வந்து விட்டேன், எனக்கு கூழும் இல்லை கஞ்சியும் இல்லை என்பதை கேட்ட பொழுதுதான் கர்ம வீரர் என் வீட்டு குழந்தையின் வீட்டில் அடுப்பு எரியவில்லை என்றால் அந்த குழந்தைக்கு சோறு போடுற பொறுப்பு எனதுன்னு, குடி கொடுக்கிற பொறுப்பு எனதுன்னு, அந்த பிள்ளைய படிக்க வைக்கிற பொறுப்பு எனதுன்னு, அதுக்குதான் அரசியலுக்கு வந்த உலகத்தில் சொன்ன ஒரே ஒரு அரசியல் ஞானி கர்ம வீரர் காமராஜர் தான் என்பதை எழுத்தறிவித்தவன் இறைவன். கிடைக்குங்களா? ரொம்ப சிம்பிளா எளிய முறையில் சொல்லுறேன். எழுத்தறிவித்தவன் இறைவன். இப்ப கர்ம வீரரை நாம் எப்படி கொண்டாடணும்னு சொல்ற பாருங்க. ஒரு தேவாலயத்தை கட்டினால் யாருக்கு மகிழ்ச்சி? கிறிஸ்துவர்களுக்கு மகிழ்ச்சி. ஒரு இந்து மதத்தை இந்து கோவிலை கட்டினால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி. மசூதி கட்டினால் இதை அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், கவனத்தை சிதறவிடாமல் கூர்ந்து கவனியுங்கள். கர்ம வீரர் காமராஜர் சொன்னார், தேவாலயத்தை கட்டினால் கிறிஸ்தவனுக்கு மகிழ்ச்சி, மசூதி கட்டினால் இஸ்லாமியருக்கு மகிழ்ச்சி, இந்து கோவிலை கட்டினால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, பள்ளிக்கூடம் கட்டினால் கடவுளுக்கே மகிழ்ச்சியா, பள்ளிக்கூடத்தை கட்டினா என்று இந்த நாட்டில் சொல்லி கொடுத்தவர் கர்ம வீரர் காமராஜர். நண்பர்களே, உன் நண்பன் யார் என்று அடையாளம் காட்டு, நீ யார் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் கருத்தை சொல்கிறார். கர்ம வீரர் காமராஜரோடு பழகிய ஒரு 4-5 பேரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது வாழ்க்கை தத்துவம். ஏதோ இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த வழிபோக்கல் உங்களை கடந்து போய்விட்டேன். பிறகு என்னுடைய பணி வேறு, உங்களுடைய பணி வேறு. ஆனால் என் கருத்துக்களை குழந்தைகளே நீங்கள் சுமந்து சென்றால் 10-15 வருட காலத்திலே நீங்கள் மாபெரும் சபையில் நடக்கிற பொழுது மாசு குறையாத தங்கமாக வலம் வர வேண்டும் என்பதற்கான கருத்துக்களை நான் உங்களிடத்தில் வைக்கப் போகிறேன். முதலும் அரசியல் தலைவர்களில் ஒருவராக கருதப்பட்டவர் சி. சுப்பிரமணியன். கல்வி அமைச்சராக நீதித்துறையிலே பங்கேற்றவர் மிகச்சிறந்த பங்களிப்பை இந்த தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறார். அவர் எப்படி அமைச்சரானார்னு தெரியுங்களா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. பேச்சு போட்டியில 2 பேர் பரிசு பெற்றிருக்காங்கல்ல, வென்றவர்கள் தானே வந்திருக்கிறாங்க, தோற்றவர்கள் வந்திருக்கிறார்களா? மல்யுத்தத்தில் 2 பேருக்கு சண்டை நடந்தால் யாருக்கு பரிசு? வெற்றி பெற்றவர்கள். அப்படித்தானே கபடி, அப்படித்தானே கிரிக்கெட், அரசியலிலும் அப்படித்தான் நண்பர்களே. கர்ம வீரர் காமராஜரை எதிர்த்து சி. சுப்பிரமணியன் தோற்றுக்கொண்டார். நான் வரலாறு சொல்கிறேன். கர்ம வீரர் காமராஜரை எதிர்த்து சி. சுப்பிரமணியன் தோற்றுக்கொண்டார். அமைச்சரவை பட்டியலை கர்ம வீரர் காமராஜர் தயார் செய்து ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கிறார். ஆளுநர் குறிப்பெழுதுகிறார், காமராஜர் ஏதோ தப்பா எழுதிட்டாரு, அந்த பக்கத்தால் சி. சுப்பிரமணியன் பேரை எழுதியிருக்கிறாரு, இன்னொரு முறை விசாரிங்க. அப்பொழுது எல்லாம் இப்படி சுருட்டி போன், கை விரல்களால் என்ன எடுக்கிற போன். ஆளுநர் மாளிகையிலிருந்து தலைவருக்கு போன் முடிகிறது. அந்த அமைச்சரவை பட்டியலில் சி. சுப்பிரமணியம் அப்படின்னு. ஆமாண்ண, இல்லை ஒரு உங்களை எதிர்த்து தோற்று, என்னை எதிர்த்தவர் தாயா
அறிவுறுத்தியா தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் சேவை தேவையா, அவர் அமைச்சரா போடுங்கையான்னு சொன்ன பெருந்தன்மை மிக்கவர் கர்ம வீரர் காமராஜர். யாராவது செய்ய முடியுமா? எந்த காலத்திலாவது செய்ய முடியுமா? ராமையா என்று ஒரு அமைச்சர் இருந்தார். நான் சொல்வதை எல்லாம் உங்கள் வாழ்க்கை தத்துவம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள். ராமையா மரணம் அடைந்திருக்கிறார். ராமையா அவருடைய மனைவி அரசு மருத்துவமனையின் வாசலில் நின்று தண்ணீர் விட்டு கதறுகிறார். இந்த ஆம்புலன்ஸ் பயிலோ 3000 ரூபாய் கேட்கிறாங்க புதுக்கோட்டைக்கு எடுத்துட்டு போறதுக்கு. என்கிட்ட காசு இல்லை, என் தாலியில் இருக்கிற குண்டுமணிக்கு 60 ரூபாய் தான் கொடுப்பேன்னு சொல்லுறான். நான் எப்படி எடுத்துட்டு போறது? எனக்கு மாட்டு வண்டியாச்சு ஏற்படுத்தி கொடுங்க நல்லறாங்க. அதை கேட்டுட்டு அந்த இலவச சமூக சேவை பண்ணுறவர் வந்து கேட்கிறாரு, இவர் பேர் என்னம்மா? ராமையா. இவர் என்ன தொழில் செஞ்சாருமா? தமிழ்நாட்டில் காமராஜருக்கு கீழே அமைச்சராக இருந்தார் என்று சொல்லி அந்த பெண் கண்ணீர் விட்டு கதறி அழுதார் என்றால் கர்ம வீரர் என்கிற மகத்தான அரசியல் தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு 10 குழந்தைகள் இருந்தால் இந்த தமிழ்நாடு பிடித்துவிடும் என்பதை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். உங்களை பார்த்து பாராட்டி பேச வேண்டும் என்றோ கர்ம வீரர் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு போவதற்கு வரவில்லை. கர்ம வீரர் தத்துவத்தை உங்கள் நெஞ்சிலே சுமந்து விட்டால் குழந்தைகளே இந்த தமிழ்நாடு வாழ்க்கை நிறுத்திவிடும் என்பதை சொல்வதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். ஒரு பொம்பளை அனாதை ஆசிரமத்தில் 6 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிடுச்சுங்க. நான் வழக்கறிஞர், மத்திய அரசுடைய வழக்கறிஞர். நான் பொய்யாக ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போய்விட முடியாது. 6 வருடத்துக்கு முன்பாக செத்து போயிடுச்சு. அது சொந்த ஊருக்கு கொண்டு போய் அடக்கம் பண்றதா, இந்த ஊர்லயே அடக்கம் பண்றதா அப்படிங்கிறது தெரியல. அவர் தெரிஞ்சதெல்லாம் அந்தம்மா மீன்காரி. அது ரெக்கார்ட் பார்த்தா அவர்கள் கணவர் மாமனார் அவங்க எல்லாம் இலங்கையில பெரிய பணக்கார குடும்பமா இருந்திருக்கிறாங்க. என்னடா நீங்க மேல ஒன்றும் தகவல் தெரியலையே பொழுது அவங்க உதவியாளர்கிட்ட இருக்கிற சீட்டுக்கட்டெல்லாம் எடுக்கிறாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா ஒரு சிகரெட் அட்டைக்குள்ள அந்த அம்மாவுடைய அடையாள அட்டை இருக்கு. எடுத்து பார்த்தா அந்த அம்மா பேர் என்ன தெரியுங்களா? லூர்தம்மாள், தமிழக அரசின் அமைச்சர் பொறுப்பு, கையொப்பம் காமராஜர். அமைச்சராக இருந்தவர் அனாதையாக இருக்கிறார், கோட்டீஸ்வரியாக இருக்கிறார். நடக்குமா? ஒரு நாள் அமைச்சராக இருந்தவர்களுக்கெல்லாம் சதுக்கம் கட்டி கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சொத்தை எல்லாம் இழந்துவிட்டு துறவி போல வாழ்ந்த கர்ம வீரர் காமராஜருடைய அரசவையில் இருந்தாங்க 7-8 பேருக்குரிய புனிதத்தை இந்த அண்ணா சாலையில இன்றைக்கு இருக்கிற அண்ணா சாலையை நான் சொல்லவில்லை, பெரியவர்கள் இருக்கிறார்கள். அண்ணா சாலையினுடைய அடையாளமாக வெறும் 14 மாடி கட்டிடம் LIC இருந்த காலத்திலே அந்த அண்ணா சாலையின் வாசலிலே ஒருவன் செருப்பை எடுத்துக்கொண்டு பிந்து விட்டது. இந்த செருப்பை நான் தேய்ப்பதற்கு கடை தேடுகிறேன் என்கின்றான். ஒரு காவலர் இடைமறித்து நின்று, ஐயா நீங்கள் கக்கன் அமைச்சர் தானே என்று கேட்கிறார். ஆமாம் நான் தான், என் செருப்பு தேய்க்க வேண்டும், இங்கே செருப்பு தேய்ப்பவர் எங்கே என்று கேட்கிறார். செருப்பை தாருங்கள் என்று கேட்கும் பொழுது அது உண்மையிலே இல்லை, என் செருப்பு அருந்து கிடக்கிறது, அதை நான் வைத்துக் கொள்ளுகிறேன் என்று நெற்ற நடு வீதியில் பகல் பொழுதில் அந்த சூரியனுடைய கொடுமை தாங்காமல் உழைத்தவர்களை தன்னுடைய அமைச்சராக வைத்திருந்த பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை பாட வேண்டும் என்றால் நெஞ்சு கசிந்து செல்லுகிறேன். நினைந்து உணர்ந்து உச்சொழும் கண்ணீரால் உடல் நனைந்து என்று நித்தம் கொடுத்து இறைவனை அடித்து விடுகிற வல்லலாரை கொண்டு செல்லுகிறேன். தாய்மானவனை போல் செல்லுகிறேன். கர்ம வீரர் காமராஜர் கூடிய உண்மையான அரசியல் சரித்திரம் இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டது. அதை உங்களை போன்றவர்கள் மீட்டு கொண்டு வந்து தர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். மகத்தான தலைவரின் புகழை மட்டும் முன்னிறுத்துங்கள். மகத்தான தலைவரின் புகழை மட்டும், அவன் செயல்பாட்டை மட்டும், அவன் கருத்துவை மட்டும், அவன் தத்துவத்தை மட்டும் நீங்கள் முன்னிறுத்தி பாருங்கள். ஒரு 5-6 வருட காலத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு, இந்தியாவினுடைய அரசியல் நிலை மாறும் என்ற நம்பிக்கை. நண்பர்களை எத்தனை பேருக்கு அப்துல் கலாமை தெரியும்? மாணவர்கள் எத்தனை பேருக்கும் அப்துல் கலாமை தெரியும்? அப்துல் கலாம் சொன்ன ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்துல் கலாம் அவர்கள் எந்த வெடிகுண்டு தயாரித்தார்? போக்ரானா என்ன தயாரித்தார்?
புரியல. பொக்ரான் வெடிகுண்டின் மூலமாக புகழ்பெற்ற அப்துல் கலாம் அவர்கள் இந்திய தேசத்திற்கு பெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்து இந்தியாவை வல்லரசு என்று கொண்டு வந்தார். உங்களுக்கெல்லாம் உற்சாகம் ஊட்டுவதற்காக அந்த கதையை நான் எளிய முறையில் சொல்றேன். அப்துல் கலாம் ஒரு நாள் அதை எப்படி தயாரிப்பது, அந்த ராக்கெட்டை எப்படி தயாரிப்பது, அதில் அந்த வெடிகுண்டுகளை எப்படி வைப்பது, இதையெல்லாம் அவர் தயாரிச்சிட்டார். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு இடம் வேணும், பாலைவனம் மாதிரி ஒரு இடம் வேணும். சுருக்கமாக சொல்றார், நல்லா கவனிங்க. இதற்காக அவர் சக விஞ்ஞானிகள் கிட்ட கேட்குறாங்க. விஞ்ஞானிகளுக்கெல்லாம் கோவம் வந்து, இது உன் டிபார்ட்மெண்ட் இல்லை, பிசிக்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னா இவர் வந்து கெமிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க, இது உன் டிபார்ட்மெண்ட் இல்லை, நீ ரொம்ப அறிவாளிகளாக எங்ககிட்ட காட்ட வேணாம், உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அப்துல் கலாமை ஒதுக்கி விடுகிறார். கொஞ்சம் கூட அவர் மனம் கலரவில்லை. முழுமையாக அந்த ஆராய்ச்சியை முடிக்கிறார். முழுமையான அந்த ஆராய்ச்சியை முடித்துவிட்டு யார் மூலியமாகவும் முயன்று பிரதமரிடத்திலே அனுமதி வாங்கி விடுகிறார் சந்திப்பதற்கு. இவ்வளவு உணர்ச்சி பூர்வமான விஷயம் பாருங்க. 2 நிமிடம் அனுமதி தருகிறேன் என்று அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்துல் கலாம் போறார். அவங்க பார்த்த உடனே சிரிச்சுட்டாங்களா? குழந்தைங்களா அவங்களுக்கு தைரியம் வரணுன்றதுக்காக சொல்றேன். இந்திரா காந்தி பார்த்த உடனே சிரிச்சுட்டாங்களா? இவ்வளவு புத்தகம் வச்சிருக்கிறாங்க கையில. What is this? I just spent 2 minutes on it. What is this historical evidence? அப்படின்னா அவர் சொன்னாதான், 2 நிமிடம் கேளுங்க, இந்த 2000 பக்கத்தில் நான் என்ன எழுதியிருக்கிறேனோ அதை 2 நிமிடங்கள் சொல்லிடுவேன். சொல்லுங்க. நம்ம நாடு வல்லரசு, என்கிட்ட இருக்கிற ராக்கெட் செயல்படும், மேலே வேணும்னா சொல்றாங்க. நம்ம வல்லரசுங்க உடனே சரி வாங்க அப்படின்ட்டு பர்சனல் ரூமில் கொண்டு போய் உட்கார கேட்டுட்டு சொல்றா, எல்லாம் கரெக்ட் கலாம். அமெரிக்காக்காரனும் சீனாக்காரனும் பெரிய சேட்டலைட் வச்சு பார்த்துட்டு இருக்கிறான், நீங்கள் எங்கே கொண்டு போய் இதை வெடிப்பீங்க? வெடிக்க முடியாது. அப்போ அப்துல் கலாம் சொன்னாரா, இங்கே பாருமா, இந்த அமாவாசைக்கு 2வது நாள் இந்த பொக்ரான் வெடிக்கிற இடத்துல போக 2 கிலோமீட்டருக்கு வந்ததுன்னா சீனாவுடைய கேமரா முதுகு பக்கம், அமெரிக்காவுடைய கேமரா முதுகு பக்கம். 1.5 மணி நேரத்தில் இதெல்லாம் போயிடும். ஏதோ தூசு தட்டுதேன்னு தான் பார்ப்போம். என்ன நடந்ததுன்னு விழிக்கிறதுக்குள்ள நம்ம ஜெயிச்சிட்டோம்னா வச்சிருக்கோம்னு சொல்ல போகிறோம், தோத்துட்டோம்னா பட்டாசு வெடிச்சோம்னு சொல்ல போகிறோம். என்ன இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இந்திரா காந்தி ஒத்துருச்சுங்க, வெற்றி பெற்று விட்டாங்க. நம்ம விஞ்ஞானத்தில் முன்னேறி இருக்கோம். ஆனால் இந்த வழிபோக்கன் சொல்லுகிற செய்தி அதுவல்ல. அப்துல் கலாம் சொன்னார், கேட்டவன் பிபிசி, சொல்லுகிறவன் ராமேஸ்வரத்திலே புத்தகத்தை வாங்குவதற்காக செய்தித்தாளை விற்று 5 பைசா 5 பைசாவாக சேர்த்து புத்தகம் வாங்கி ஒரு காலத்தில் ஜனாதிபதியாக மாறிவிட்ட அப்துல் கலாம் பிபிசி கேட்கிறார், உங்களுக்கு இவ்வளவு விடாமுயற்சி, தளர்ச்சியற்ற மெய்யறிவும் நல்லொழுக்கமும் வெற்றி பெற வேண்டும் என்ற கொள்கையும் எப்படி வந்தது? அதனால ஒண்ணு நீங்க கருப்பா பிறந்தோடனே ஏழையே எளியவன ஒடுக்கப்பட்டவன் எல்லாம் தூக்கி விட்டார்ல காமராஜர், அதுல பொழைச்சு வந்தவன் நான். யார் சொன்னது? யார் சொன்னது? இங்கேயோ ராமேஸ்வரத்திலே ஒரு சாதாரண ஏழை மாணவனாக பிறந்து படிக்க வேண்டும் என்று ஆசையினால் ரயில் நிலையத்திலே போய் பேப்பர் 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 என்று கூவி 5 பைசா காசுகளாக சேர்த்து 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 படித்து ஜனாதிபதியாகிவிட்டவன் சொன்னால், என்னை கைவிட்டு தூக்கியவன் கர்ம வீரர் காமராஜர் என்றால் அந்த காமராஜருடைய புகழ் என்ன என்பதை நீங்கள் தேடி 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 படியுங்கள். சொல்றேன், எப்போ முடிக்கணும்னு சொல்லுங்க. அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தந்தார். இன்றைக்கு அவர் மகத்தான மாமனிதராக போற்றப்படுகிறார். அம்பேத்கர் வாழ்க்கையில் நடந்த கவிங்க அம்பேத்கர் நான் ஸ்பான்டேனியஸ் ஸ்பீக்கர், பக்கம் பக்கமா புரட்டி பார்த்து பேசுறது கிடையாது. நீங்க பேசிட்டீங்கன்னா எனக்கு கட் ஆயிடும். அம்பேத்கர் குழந்தையாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறார், மாணவனாக.
அவர் எழுதுகிறார், எனக்கு புத்தகம் தர மாட்டார்கள், எனக்கு எழுதுகோள் தர மாட்டார்கள், நான் உணவு அருந்தக்கூடாது, தேங்காய் செருடை போன்ற ஒரு கொட்டாங்கச்சியை நான் எடுத்து செல்ல வேண்டும் தண்ணீர் குடிப்பதற்கு. அந்த வகுப்பறையில் என் ஜாதியினர் உட்காரக்கூடாது. அதனால் நான் எதை எடுத்து போவேன் என்றால் ஒரு கோழிப்பையை எடுத்து போவேன். அந்த கோழிப்பையை பள்ளிக்கூடத்தினுடைய வாசலிலே போட்டு நான் அந்த கோழிப்பையில் உட்கார்ந்து கொள்வேன். வாத்தியார் எதை சொல்கிறாரோ அதை என் காதிலே கேட்டு நான் அதை மனதிலே இருத்தி கொண்டு வீட்டுக்கு வந்துதான் புத்தகத்தில் அதை எழுதி வைப்பேன். ஏன் கிளாஸுக்கு நீ அதெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது, ஸ்லேட் எடுத்துட்டு போகக்கூடாது, புக் எடுத்துட்டு போகக்கூடாது, நோட் எடுத்துட்டு போகக்கூடாது, எழுதுகோள் எடுத்துட்டு போகக்கூடாது, தண்ணி பாட்டில் இருக்கக்கூடாது, நீ நல்லுடை அணியக்கூடாது. அவர் பரோடா மன்னரிடத்திலே அதிகாரியாக, இராணுவ அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்ட பொழுது அவர் எழுதுகிறார், இன்றைக்கு நான் உலகத்தினுடைய 3 பிரபல பல்கலைக்கழகங்களிலே டாக்டர் பட்டம் பெற்றுவிட்டேன் என்பதற்காக எனக்கு நிதி உதவி வழங்கி என்னை படிக்க வைத்த பரோடா மன்னர் இராணுவ அமைச்சர் என்கிற அந்தஸ்தை கொடுத்து என்னை இராணுவ அதிகாரியாக நியமித்திருக்கிறார். ஆனால் இதோ என் முன்னால் கோப்புகளை மேலதிகாரிகள் தூக்கி வீசுகிறார்கள். மேல் ஜாதியினர் மணியாகிவிட்டது என்று மணி அடிக்கக்கூடியவன் மேல் ஜாதியாக இருக்கிறான் என்கின்ற பொழுது அவன் நான் பார்க்கிற பொழுது அந்த இரும்பு தடியை வேகமாக ஊங்கி அடிக்கிறான். தண்ணீருக்கு முன்பாக ஒரு திரைச்சீலையை போட்டுவிட்டு அந்த திரைச்சீலையில் வேறு யாரும் தீண்டக்கூடாது என்று எழுதி வைத்திருக்கிறான். நான் இராணுவ அதிகாரியாக இருந்து என்ன, 3 பட்டங்கள் இருந்து என்ன, எல்லோரும் சமம் என்கிற ஒரு வண்ணம் உடைகளில் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். எழுதிட்டாங்களா? கர்ம வீரர் காமராஜர் பசி, சாப்பாடு இல்லை, ஒரு வேலை சோறு கூலிக்கு போனாக்கா கொடுக்குறான், அதுக்கான ஆடு மாட்டு வீட்டுக்கு வரான், ஒரு வேலை சோறு நம்ம பள்ளிக்கூடத்தில் போட்டுடலான்னு நேற்று சொல்கிறார். நேற்று சொல்கிற ஒரு வேலை சோறு போட்டுட்டான். ஒரு மாதம் கழிச்சு அறிக்கை கேட்கிறார், என்ன ஸ்ட்ரென்த்து ஏறிச்சா? இல்லை. ஏன் இல்லை? வரமாட்டேங்கிறான். சரி, என்னை களத்துக்கு இட்டுட்டு போ. ஆடு மாடு மேய்க்கிற பையன்கிட்ட கர்ம வீரர் கேட்கிறாரு, எப்பா நான் தான் சோறு போட்டுட்டேன், நீங்க ஏன் படிக்க வரல? ஐயா புஸ்தகம் இல்லையா? சரி, ஏற்பாடு பண்ணோம். திரும்பவும் நேர்வு செஞ்சுட்டு சொல்றாரு, புஸ்தகம்லாம் வாங்கி கொடுத்துருவோம், ஒரு அரசாங்க போடுங்க, இலவச புஸ்தகம் கொடுங்க. ஒரு வாரம் கழித்து கேட்கிறார், பசங்க வந்துட்டாங்களா? தரலைங்கய்யா. சரி, நீங்க கூப்பிடுங்க, பெற்றோர்களெல்லாம் கூப்பிடுங்க. அப்புறம் திண்டல் நினைக்கிறேன், திண்டல்ங்கிற கிராமத்தில் ஒரு 50-60 பெரியவர்கள் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏப்பா சாப்பாடு கொடுத்துட்டேன்ல, புஸ்தகம் கேட்டீங்க கொடுத்துட்டல, ஏன் வீட்டுக்கு பிள்ளைங்களை அனுப்ப மாட்டேங்கிறீங்க? ஐயா ட்ரௌசர் சொக்கா இல்லையா, ட்ரௌசர் போட்டுட்டு போனா என் பையனை வந்து போஸ்ட் மாஸ்டர்னு கிண்டல் பண்றான். அது என்ன போஸ்ட் மாஸ்டர்? அவன் ட்ரௌசருக்கு பின்னாடி 2 ஓட்டை இருக்கியா, அதனால போஸ்ட் மாஸ்டர்னு கிண்டல் பண்றாங்க. அப்படியா? அப்போ ட்ரெஸ்ஸும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இலவச சீருடை கொடுக்குறாரு. இலவச சீருடை கொடுப்பதற்காக இது பண்ணும் பொழுது உதவி வருது. எங்கெங்கிருந்து வருது? லட்சுமி மில்ஸ்ல இருந்து உதவி வருது, ஈரோட்ல இருந்து உதவி வருது, திருப்பூர்ல இருந்து உதவி வருது. எல்லாம் வேற வேற கலரா இருக்கு. இவரு வேணாப்பா, இந்த மாதிரி வேணான்ற. நண்பர்களே நல்லா கவனிங்க, இவர் வேணான்னு சொல்லும் போது இல்லை இல்லை இது சரிதான், கிடைக்கிறத வாங்கிப்போ, நமக்கு இலவசமா தானே கிடைக்குதுன்னு அன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெரிய மகானாக இருந்தவர், ஒரு பெயரை நான் சொல்லக்கூடாது, அடிகளார்னு முடியும், நிறைய உதவி செஞ்சார். அவரே சொல்லிட்டார். அப்படி முதலில் ராஜாஜி சொன்னது போல சொல்லிட்டாரு. கர்ம வீரர் சொன்னாரு, நல்ல கவனிங்க குழந்தைகளை, இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இங்கு உட்கார்ந்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு என் பாட்டன் கர்ம வீரர் காமராஜருடைய அறிவும் ஞானத்தையும் உங்களுக்கு கொண்டிருக்கிறேன் சொன்னாரு. இல்லப்பா, அடிகளார் சொல்றது சரிதான், ஆனா அவன் நீல கலர் சொக்கா போட்டுக்கிட்டு, இவன் மஞ்சள் கலர் சொக்கா போட்டுக்கிட்டு, அவன் காவி கலர் சொக்கா போட்டுக்கிட்டு போனா எளிதில் சொல்லிடுவாங்கப்பா, அவன் வர இவன் பல்லாம நாடான், இவன் செப்பிலிங்க, இவன் தேவன், இவன் இருங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுத்துட்டா குழந்தைங்க மனசுல ஜாதி வண்ணம் இருக்காதுல்ல. ஆனா இந்த ஜாதியை ஒழிச்சு
கொடுத்துருவோம்னு சொல்லி சீருடை கொடுத்ததினால்தான் உங்கள் மனதில் இருந்த அந்த அடிமைத்தனம் ஒழித்தது என்கின்ற அவசியம் தன்மையை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம். இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாடம் எடுத்துக் கொண்டிருந்த 2004 2009 வரை நான் சொல்லுகிறேன், நேரடி சாட்சியாக சொல்லுகிறேன், சிதம்பரத்தில், காட்டுமன்னார்குடியில், நெய்வேலியில், பன்ருட்டியில், வீராணம் ஏரி படுகையில் இருந்த அத்தனை கிராமங்களிலும் தாக்கப்பட்டவர்கள் செருப்பு அணிந்ததே இல்லை. 2004 2009 வரைக்கும் சொல்றேன் நான். இந்த மாற்றத்தை யார் கொண்டு வந்து கொடுத்தார்கள் நம்மிடத்தில் என்றால் கர்மவீரர் காமராஜர் கொண்டு வந்து கொடுத்தார். இனத்தாலும் நிறத்தாலும் மொழியாலும் வாழ்க்கை முழுவதும் அவன் ஒரு தாய் பெற்ற பிள்ளை என்று சொன்ன கர்மவீரர் காமராஜரை நாம் ஏன் உயர்த்தி பிடிக்க கூடாது என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். உலகத்திலேயே குழந்தைங்களா ஒரு தவறு செய்து விடாதீர்கள், அம்மாவை திட்டாதீங்க. தாயில் சிறந்த கோவில் இல்லை. நான் 2-3 விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். பட்டினத்தடிகள் ஒருத்தர் இருந்தாருங்க, அவருக்கு பட்டினத்தார்னு பேர். அவர் யார் தெரியுமா? கோவணம் கட்டிட்டு செத்து போனாங்க என்பது வரலாறு. ஆனால் கோவணம் கட்டி கொண்டிருக்கிற பொழுது அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால பட்டினத்தான். அது என்ன வாழ்க்கை தெரியுங்களா? அவன் பிறந்த ஊரில் வாழ்ந்த மன்னனுக்கு காசு இல்லைன்னா இவன் கொண்டு போய் கொடுப்பான். மிகப்பெரிய செல்வந்தனாக தங்கமும் வைரமும் நவமணிகளையும் கொண்டு வந்து வியாபாரம் செய்து கொடுத்து மன்னனுக்கு கடன் கொடுப்பவனாக இருந்த ஒருவனுக்கு ஞானம் பெற்று ஒரு நாள் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு கோவாண்டியாக துறவியாக வாழ்ந்த பட்டினத்தார் வாழ்க்கையில ஒரு சபதம் எடுத்தாங்க. எல்லாத்தையும் மறந்து விட்டேன், எனக்கு என்று ஏதும் இல்லை, ஆனால் இதோ என் தாய் இருக்கிற இந்த 4 கிலோமீட்டரை சுற்றி என்னுடைய நடைப்பயணம் இருக்கு. என் தாய் சாகிற வரைக்கும் நான் எந்த இடத்துல போவேன். என் தாய் இறந்த பிறகு அவளுக்கு நான் ஈமக்கிரியை செய்து அவள் உடலை எரித்த பிறகுதான் நான் இந்த மண்ணை விட்டு போவேன் என்று துறவி வாழ்க்கையை மேற்கொண்ட பட்டினத்தார் சொன்னான். எந்த பட்டினத்தார்? நீரில் மூழ்கி நினை பொழிந்து போனார். பகலும் ஐயோ என்று அழுது ஆர்ப்பரித்து ஐயோ போராயே என்று சொன்னவர்கள் தான் நீரில் குளித்து நினை பொழிந்து போனார். அன்னைக்குதான் மாட மாளிகை பல கட்டி தந்து, மணிமகுடம் பல சூட்டை தந்து, நெய்தல் உடை தந்தாய், நிறைய நகை தந்தாய், இருக்க இடம் தந்தாய், உறங்க அறை தந்தாய், வாழ்க்கை முழுவதும் வசதிகள் பல தந்தாய், பசி என்று அறிந்தா வண்ணம் பழம் தந்தாய், காய் தந்தாய், எல்லாம் தந்தாய், கருவிழுத்து என்னை வளர்த்தாய், மரணம் அடைந்த பின் தாய் இல்லை நீ பிணம் என்று சொல்லுகிற காலத்தில் தாயினுடைய ஈவக்கணக்காக வாழ்ந்து கொண்டிருந்தான் பட்டினத்தில். ஆதிசங்கரர் ஒருத்தர் இருக்கிறார். உலகம் முழுவதும் எவ்வளவு பெரிய துறை தெரியுங்களா? அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் மீது இருந்த துவேஷம் விழுந்திருந்த காலத்தில் ஒரு நாள் தாழ்த்தப்பட்ட ஒருவன் எதிரே வந்து விட்டார் என்பதற்காக ரோகிதர்கள் எல்லாம் ஒன்று கூடி இன்னும் ஒரு முறை புரியுங்கள் சங்கரரே என்று சொன்ன பொழுது அவன் வடிவத்தில் சிவன் வந்திருந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டுவிட்டு ஒடுக்கப்பட்டவனை ஆசிரியருக்கு சென்று போன ஆதிசங்கரர். அம்மா பசிக்கிறது என்று கேட்ட பொழுது ஐயோ என் வீட்டில் எதுவும் இல்லை, இருங்கள் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு நெல்லிக்கனி என் வீட்டில் இருந்த ஞாபகம் என்று ஒரு வயதான மூதாட்டி வீடு முழுவதும் தேடி பார்த்துவிட்டு ஒரு எரியின் வசிப்பிடம் இருக்கிற பொந்திலே இருந்த ஒரு பழைய நெல்லிக்கனியை கொண்டு வந்து கொடுத்த பொழுது ஐயோ என் பசி போக்க வேண்டும் என்று நினைத்த தாயே உன் பசி போய்விடும் என்று ஒரு மந்திர பாடலை பாடிய பிறகு வீடு முழுவதும் தங்கம் நிறைந்தது என்று சொன்ன அந்த ஆதிசங்கரர் சொன்னால் நான் துறவுக்கு போகிறேன் தாயே, என் இடுப்பில் ஒரு கயிறை கட்டிவிடுங்கள், அந்த கயிறு எப்பொழுது அமிழ்கிறதோ அப்பொழுது நீ மரணம் அடைந்து விட்டாய் என்று நான் நினைத்துக் கொண்டு உன் நியம செலவை செய்வதற்கு வருவேன் என்று சொன்னவன் ஆதிசங்கரர். ஏன் 2 பேரையும் சொன்னீங்களா? காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறாரு. காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவங்க அம்மா வயசு பார்த்துட்டீங்க, வயதானவங்க.
பாத்ரூம் கட்டணுங்க, கழிவறை கட்டுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிது. அந்த இடம் 3000 ரூபாய். 3000 ரூபாயில ஒரு கழிவறை கட்டிட்டா அந்த அம்மா அந்த கழிவறையை பயன்படுத்திப்பாங்க. உடனே அதிகாரி வந்து சொல்றாங்க, அம்மாவுடைய பிரச்சனை தீர்ந்தவங்க என்ன, ஒரு இடத்த பார்த்துட்டோம். என்ன இடம்? அம்மா கழிவறைக்கு காட்டுக்கு போறாங்கல்ல, பாபம் நிறைய ஆயிடுச்சுங்க, உயிருக்கு ஆபத்து, அதுக்கு ஒரு இடம் பார்த்துட்டோம் அந்த கழிப்பறை கட்டுறதுக்கு. ஆத்தா காசு வச்சிருக்கான்னு கேட்டேன். இல்ல அந்த இடம் 3000 ரூபாயா, வேணான்னு அதிகாரி திருப்பி சொல்றாரு. அம்மா கூட பரவாயில்லைங்க, உங்க சகோதரி அவங்க வயசுன்னா இருக்கிறாங்க, ஒரு கழிப்பறை இருந்தா நல்லது. அவர் சொன்னாரு, என் குடும்பத்தின் நலன் கருதுவதற்காக கழிவறையை கட்ட வேண்டும் என்றால் அந்த கழிவறையை கேட்கிற தாய் எனக்கு இல்லை என்று சொல்லிவிடுங்கள். என் தாய்க்கு நான் பிள்ளையாக இல்லை, என் தாய் எனக்கு சாபப்படட்டும் என்று சொல்லிவிட்டு பட்டினக்காரன் ஆதிசங்கரரும் செய்யாத ஒரு துறவுநிலையை மேற்கொண்டு தாயும் வேண்டாம், நான் இந்த தமிழ்நாட்டிற்கு தாயாக இருக்கிறேன் என்று சொன்ன உலக தலைவர்களின் ஒரே ஒரு தலைவரை உங்கள் பாடப்புத்தகத்தில் நீங்கள் கண்டுபிடித்து விட்டால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கண்டுபிடித்து விட்டால், உங்கள் தாய் தந்தையர் அப்படி ஒருவரை அடையாளம் காட்டிவிட்டால், உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அப்படி ஒருவரை அடையாளம் காட்டிவிட்டால், காமராஜர் பிறந்தநாளை நம்ம கொண்டாடுவதை எடுத்துக்கிறோம். சிந்தையில் நின்றவன், மெய்கறியில் நின்றவன், நியாயத்தின் வழி நின்றவன். குழந்தைகள் சொன்னார்கள், பேங்க் ஆஃப் அமெரிக்காவை மூடினார்கள். ரேஷன் அரிசி எத்தனை பிள்ளைங்க வாங்குறீங்க வீட்டுல? ஒரு 10% பிள்ளைங்க வாங்குறீங்கல்ல. ரேஷன் அரிசி இப்போ ஒரு மாதிரி வாசம் இருக்கா? நான் சொல்லுகிறேன், கேளுங்க, ஒரு வாழ்க்கை எப்படி நடந்தது என்று கேளுங்க. அது ரொம்ப சவுண்டா நான் பேசுறது நிறுத்திடுவேன். ஒரு கதை சொல்ற கேளுங்க. ஒரு 2 செய்தி சொல்லி முடிக்க கொஞ்சம் பொறுமையாக. ரேஷன் அரிசிலாம் கர்ப்பகிரக காலத்துல வந்து ரொம்ப வாசம் அடிக்குங்க, அதை கொஞ்சம் கிட்ட எடுத்துட்டே வர முடியாது. அப்படிதான் அந்த அரிசி கிடைச்சது. பாலிஷ் பண்ண முடியாத அரிசி. இப்ப எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணிடுறாங்க. இன்றைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது பொள்ளாச்சி பக்கம், நீலகிரி பக்கம், கன்னியாகுமரி பக்கம் ரேஷன் அரிசி கடத்தலை தடுத்து நிறுத்துகிறாங்க. எங்க பேப்பர்ல பார்ப்பீங்க, ரயில் நிலையத்தில் அனாதையாக 100 டன் அரிசி இருந்தது, 50 டன் அரிசி இருந்தது. இதெல்லாம் எங்க போகுது அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா எங்களுக்கு ரிப்போர்ட் வரும், நாங்கள் அரசு வழக்கு அது ஒன்றும் இல்லைங்க, கேரளாவுக்கு போகுது. கேரளாவுக்கு எதுக்கு போகுது? அது கோழிக்கு தீவனமாக போடுவாங்க, மாட்டுக்கு தீவனமாக போடுவாங்க. ஏன் மனுஷால் சாப்பிட மாட்டேன், ரேஷன் அரிசி சாப்பிட மாட்டேன். ரேஷன் அரிசி கடத்தப்படுவது கோழிகளுக்கும் மாடுகளுக்குமான நிலையில் தர்மவீரர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் நாற்றமடித்த ரேஷன் அரிசியை தான் சாப்பிட்டார் என்றால் ஒரே ஒரு முதலமைச்சர் அப்படி எளிமையாக இருந்தான் என்று சொல்லிவிட முடியுமா? யாருக்கு சாப்பிட்டார்? சொத்து சேர்த்து கொண்டாடி கொடுக்கிறதுக்கா? சொத்து சேர்த்து தாய்க்கு கொடுக்கிறதுக்கா? அண்ணன் தம்பிக்கு கொடுக்கிறதுக்கா? யாருக்காக அப்படி சிக்கனமாக இருந்தார்? அவர் சிக்கனம் செய்த ஒவ்வொரு காசிலும் தான் இந்த நாட்டில் ஒவ்வொரு குழந்தையும் படித்திருக்கிறது, ஒவ்வொரு குழந்தையும் உயர்ந்திருக்கிறது. இதே வட சென்னையிலே 90 வயதிலே ஒரு மருத்துவர் 7-8 மாதத்திற்கு முன்பு இறந்தார். அவருக்கு பேர் என்னங்க? 10 ரூபாய் டாக்டர். 5 ரூபாய் டாக்டர், 10 ரூபாய் டாக்டர். அந்த 10 ரூபாய் டாக்டர் நெகிழ்ச்சியோடு சொன்னார். அவரை நிருபர்கள் கேட்ட பொழுது, நீங்க 5 ரூபாய்க்கு வைத்தியம் பண்றீங்க, 10 ரூபாய்க்கு வைத்தியம் பண்றீங்க, தள்ளாத வைத்தியம் பண்றீங்க, இது எப்படிடா உங்களுக்கு சாத்தியமாச்சு டாக்டர் அப்படின்னா அவர் சொன்னாரு, நான் வந்துங்க எங்க அப்பா தான் படிக்கல, எங்க தாத்தா பாட்டி படிக்கல, எங்களுக்கு வந்துங்க ஓஎஸ்எல்சின்னு சொல்லுவாங்க, ஓல்ட் ஏஜ் எஸ்எல்சி, அதுதான் நான் வந்து 11 வருஷம் படிக்கணும், அதுதான் நான் படித்தேன். நீ நல்லா படிக்கிறியே, ஏன் டாக்டருக்காக போகக்கூடாது அப்படின்னு எங்கள் தலைமை வாரியார் கேட்டார். அது எனக்கு எங்கள் வீட்டில் அப்படி சரிப்படாதுங்க, நான் கண்ணாலம் கட்டிட்டு மில்லுக்கு வேலைக்கு போகிறேங்கன்னு சொன்னேன். இல்லை
நீ வா அப்படின்னு தலைமை ஆசிரியர் விட்டுட்டு முதலமைச்சர் கிட்ட போனாங்க. சரி, அவருடைய நேரடி பார்வையில எனக்கு ஒரு சீட் கிடைச்சது. அது எப்படி சீட் கிடைச்சது? கர்ம வீரர் காமராஜர் ஒரு முக்கிய சொல்லிருக்கார். அது என்ன அப்படின்னா, 10 சீட்டு தமிழக முதல்வர் ஒதுக்கலாம் டாக்டர். இந்த 10 சீட்டுக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க. என் பிள்ளை 75 இருக்கு, என் பிள்ளை 80 இருக்கு, என் பிள்ளை காங்கிரஸ் தலைவருடைய பிள்ளை எல்லாம் கேட்கிறாங்க. இதுக்கு என்ன முடிவு பண்றதுன்னு அதிகாரிகளால் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில எப்படி நீதி நேர்மையோட ஒரு அரசு இயங்கி இருப்பாங்க. மொத்த ஃபைல் வாங்கியிருக்கிறார் 550 பேர். அதுல மாணவர்கள் நேரம் வந்தாரா 5 நிமிடத்துக்கும் குறைவாக 10 பேரை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டாராம். 10 பேரை அறிவிச்சிட்டாங்க. அந்த டாக்டர் சொல்றாரு, ஒன்றும் இல்லைங்க, இந்த 10 பேரையும் எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் கர்மவீரர் சொன்னார், ஒன்றும் இல்லைங்க, அந்த விண்ணப்பத்தை பார்த்துக்கிட்டே வந்தேன். எவன் கையெழுத்து போட்டிருக்கிறானோ அப்பன்னு அம்மானு பாதுகாவலர்னு அதெல்லாம் ஒதுக்கிட்டேங்க. எவன் கை நாட்டு வச்சிருக்கிறானோ அந்த அந்த விண்ணப்பத்தெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டேங்க. கை நாட்டுக்குள்ள டாக்டராக போன கை நாட்டு பிள்ளை டாக்டராக வந்த காரணத்தினாலேதான் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் இலவச வைத்தியம் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருந்தது. இப்போ சொல்லுங்க, இப்போ படிக்கிற டாக்டர் கிட்ட நீங்க 500 ரூபாய் இல்லாம பார்க்க முடியுமா? உங்களுக்கு உடல் நலம் குன்றி நீங்க ஆபரேஷன் போயிட்டா 55 வருஷம் 60 வருஷம் என்ன சம்பாதிச்சீங்களோ அதை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடணும். எந்த தலைவன் உங்களை வழி நடத்துகிறாரோ, எந்த தாய் உங்களை வழி நடத்துகிறாரோ, எந்த தந்தை உங்களை வழி நடத்துகிறாரோ, அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வெற்றி பெறுகிற வாழ்க்கையாக இருக்கும். இந்த நாட்டுக்கு தாயாகவும் தந்தையாகவும் தலைவனாகவும் ஆசிரியராகவும் வாழ்ந்து காட்டியவன் கர்ம வீரர் காமராஜர் என்பதை நான் உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த இடத்துல வந்திருக்கின்றேன். அவர் ஏன் ஃபேமஸாக யார் போயிட்டாரு அப்படின்னு கேட்கும் பொழுது நான் கூட சொல்லுவேங்க, ஒருவேளை ஒரு சினிமாவில் நடிச்சிருந்தா ஜெயிச்சிருப்பாரானோ. தலைவர் கர்ம வீரர் காமராஜர் தன் வாழ்நாளில் செய்யக்கூடாத பணி அது ஒண்ணுதான். ஒரு முறையாச்சும் அவர் காந்தி மாதிரி நடிச்சிருந்தாலோ நேரு மாதிரி நடிச்சிருந்தாலும் இந்த மக்களுக்கு காமராஜரை தெரிந்திருக்குமோ என்னமோ தெரியல. நண்பர்களே, யாரிடத்திலாவது குறிப்பு எழுதிக் கொள்வதற்கான தாளும் பேனாவும் இருந்தால் இதுதான் என்னுடைய கடைசி பகுதி. எழுதிக் கொள்ளுங்கள். நான் 10 வகை உளவியல் ஆளுமைகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். அந்த 10 வகை உளவியல் ஆளுமையில் 4 ஆளுமை 5 ஆளுமை உங்களுக்கு வந்துவிட்டால் கூட நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், மகத்தான வெற்றியை பெறுவீர்கள். இதோ கிறிஸ்துவத்தில் இந்த சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்லுவாங்க தெரியுமா, நான் இது செஞ்ச கடவுளிடத்தில் இது வேண்டினேன், எனக்கு இது கிடைச்சதுன்னு. யாருன்னா கிறிஸ்டின் இருக்கீங்களா? சாட்சியம் சொல்வார்கள். அதே போல நான் சாட்சியம் சொல்கிறேன். இன்றைக்கு நான் வந்த கார் 32 லட்சம் ரூபாய், என் கழுத்தில் இருக்கிற நகைகள் 30 லட்சம் ரூபாய், என் 2 வைர நகைகள் 5 லட்சம் ரூபாய், 1 கோடி ரூபாயை நான் கையில் வைத்துக் கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறேன் என்றால் எந்த திறமையை நான் வளர்த்துக் கொண்டேனோ அந்த திறமை எனக்கு இதை பெற்றுத் தந்தது. அந்த திறமையை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு தந்துவிட்டு போக இருக்கிறேன். என்னை போல நீங்களும் வளர வேண்டும் என்றால், என்னை விட அதிகமாக வளர வேண்டும் என்றால், யாரிடத்தில் எழுதுவதற்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள், மற்றவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சொல்லுவாங்க எக்ஸ்ட்ராமலஜினா என்னன்னா, உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய அறிவை எப்படி வளர்த்துக் கொள்வது, உங்கள் அறிவை எப்படி வளர்த்துக் கொள்வது என்று 24 மணி நேரத்தில் 1 நிமிடமாவது நீங்கள் சிந்திக்க பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். ட்ரெயின் யுவர் செல்ஃப். 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குவீங்களா? தூங்கத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தூக்கம் வராம குழந்தை கொடுத்தீங்களா? அப்போ நீங்க எழுதுங்க, யோசிச்சீங்க, என்னுடைய அறிவை நான் எப்படி வளர்த்துக் கொள்வது? நான் கதை படிக்கணுமா, நாவல் படிக்கணுமா, வேறு ஏதாவது இலக்கியம் படிக்கணுமா, சயின்ஸ் படிக்கணுமா, நான் எதை செய்ய வேண்டும்? அல்லது ஏதாவது தொழிலுக்கு போகணுமா, படம் வரைஞ்சி பார்க்கணுமா, பாட்டு பாட கற்றுக்கணுமா, டான்ஸ் ஆட கற்றுக்கணுமா? ஏதோ ஒன்றை நீங்கள் பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்டடி ஆஃப் நாலேஜ். 2வது சொன்னாங்க மெட்டாபிசிக்ஸ் சொல்லுவாங்க.
மெட்டாபிசிக்ஸ்னா என்னன்னா, இந்த உலகத்தையே நீங்கள் உங்களுடைய அறிவால் யோசிங்க. இது என்ன, இது வந்து இப்படி இருக்கிறது. மெட்டாபிசிக்ஸ்க்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 10 நாளைக்கு முன்னாடி கேரளால ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லவங்க, பின்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கெட்டவன்ற மாதிரி ஒரு மாயை வருதுன்னு பாஷேப்ல பண்ணி விட்டான். பின்னிருக்கையே கிடையாது, எல்லாரும் முன்னே இருக்கீங்களா அப்படின்னு. இப்ப தமிழ்நாட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. திஸ் இஸ் கால்ட் மெட்டாபிசிக்ஸ். நீங்கள் புதிதாக ஒன்றை சிந்தித்து மாற்றிவிட்டால் உலகம் உங்களை கொண்டாடும். அப்போ நீங்க மெட்டாபிசிக்ஸ்க்காக ஒரு நிமிடம் நீங்கள் திங்க் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணணும், பண்ணனா ஜெயிச்சிடுவோம். ஏன் 18 வயசுல சச்சின் டெண்டுல்கர் ஜெயிச்சாரு? ஏன் கண்டக்டரா இருந்த ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆனாரு? என்ன குற்றாலீஸ்வரன் சினிக்குள்ள அப்படி ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டார். முகேஷ் எப்படி டெஸ்ட்ல ஜெயிச்சா? ஏதோ ஒன்றை நீங்கள் ஒரு நாளில் ஒரே ஒரு நிமிடம் சிந்தித்தால் உங்களுக்கு அதற்கான விஷயம் கிடைத்துவிடும். மூணாவது லாஜிக். லாஜிக் அப்படிங்கிறது, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது சொல்லி என்னடா லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பேசுறீங்க. அந்த லாஜிக் என்பது என்னவென்றால் காரணங்களை கண்டுபிடிப்பது. கோபப்படுவதல்ல, காரணங்களை கண்டுபிடிப்பது. ஏன் என்ன டீச்சர் திட்டாங்க, இது என்னடா முடியும் ஏன் சொன்னாங்க? ஒருவேளை இவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் சரியில்லையோ, என்னடா இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு ஏன் சொன்னாங்க? நீங்கள் அவர்கள் மீது கோபப்படாமல், ஆத்திரம் கொள்ளாமல், அந்த லாஜிக்கு என்ன ரீசன் என்பதை கண்டுபிடித்து விட்டால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். நாலாவது எதிக்ஸ். எதிக்ஸ்ங்கிற வேர்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஆனா எதிக்ஸ்னா என்னன்னு தெரியாது. எதிக்ஸ்னா என்னன்னா சயின்ஸ் ஆஃப் மாரலிட்டி. மொராலிட்டி சொல்லுவாங்க, மாரலிட்டி சொல்லுவாங்க. அது என்ன எதிக்ஸ்னா, சரி நம்ம அவசரம் தான், வேகமா போயிட்டு இருக்கிறோம், டிராபிக்ல ரெட் போயிட்டான், கிரீன் வரவேற்கு நின்றுதான் ஆகணும்னு நீங்க 2 வீலரையோ 4 வீலரையோ சிக்னலுக்காக நிறுத்திட்டீங்கன்னா அது என்னது? மொராலிட்டி. அந்த மொராலிட்டி உங்களுக்கு வந்துவிட்டது என்றால் வீட்டில் அப்பா அம்மா இருக்கும்போது போன் பேசக்கூடாது. நான் 4 நாட்களுக்கு முன்பாக ஐஐடியில் பேசிக் கொண்டிருந்த பொழுது 70-75 பெற்றோர்கள் ஒரு சேர சொன்னது இதுதான். என் பிள்ளைக்கு டெய்லி 500 ரூபாய் கொடுக்குறோம், டெய்லி 1000 ரூபாய் கொடுக்குறோம், 2000 ரூபாய் கொடுக்குறோம், ஸ்விம்மிங்க்கு 10,000 ரூபாய் கட்டுறோம், ஸ்போர்ட்ஸுக்கு 20,000 ரூபாய் கட்டுறோம், ஜிம்முக்கு 10,000 ரூபாய் கட்டுறோம். வீட்டுக்கு வர போன் எடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறான். நாங்க இருக்கிறோன்றதே அவன் கவனிக்க மாட்டேங்கிறான். சாப்பிட்டுட்டான்னு சொன்னா வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறான். நான் 2 முறை தோசையை மூடி வச்சுட்டு குழந்தை பழைய தோசையை சாப்பிடக்கூடாதுன்னு புதுசு சொல்றேன், போய் தூங்கு எனக்கு தெரியும்னு சொல்றான். இதை கொஞ்சம் மாத்தணுமே சார் அப்படின்னா நான் சொன்னேன், அவர்களுக்கு எத்திக்ஸ் என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். சயின்ஸ் ஆஃப் மாரலிட்டி. நீங்க வந்து நமக்காக தானே செய்யறாங்க. எத்தனை பேர் சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறாங்க, எத்தனை பேருக்கு அது வாய்ப்பு இல்லை. நம்ம அம்மா இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, நம்ம சாப்பிடுவோம். அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சம்பாதிக்கிறாரு, அப்பா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, நம்ம போன் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி சொல்றது? நண்பர்களே, ஒரு தந்தை கண்ணீர் விட்டு அப்படியே அழுகிறார். 2,70,000 ரூபாய் நான் சம்பளம் வாங்குறேன் சார். சொல்லுங்க சார், 2,70,000 ரூபாயில என்னுடைய பிடிப்புகள்லாம் போக 2,10,000 ரூபாய் நான் கொடுக்குறேன் சார். சரி, என் ஒய்ஃபுக்கும் பையனுக்கும் சண்டை வருது சார். என் பையன் நிறைய செலவு பண்ணுறான். சரி, அதனால என் ஒய்ஃபையும் சமாதானப்படுத்தணும், பையனுக்கும் காசு கொடுக்கணுன்றதுக்காக நான் என்ன செய்யறேன் சார், 4 மணி நேரம் இன்னொரு கம்பெனியில் வேலை செய்யணும் சார். நான் ரொம்ப படித்தவன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆனால் அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு சாதாரண செக்யூரிட்டி ஆஃபீஸர் வேலை சார். நான் கேமராவை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான் என் வேலை. கண்ணெல்லாம் கொடுத்துருக்கு சார். சரி, அந்த 4 மணி நேர வேலைக்கு எனக்கு 60,000 ரூபா கிடைக்குது. அது கொஞ்சம் ஹைடெக் கரெக்டாக சூப்பர்வைஸ் பண்ணணும். அந்த 60,000 ரூபாய்க்கு நான் பையனுக்கு கொடுக்குறேன். எனக்கு ஒரு ஆசை, பையன்கிட்ட இன்னைக்கு என்னப்பா செஞ்ச, இன்னைக்கு நல்லா சாப்பிட்டியா, தலை வலிக்குதா, டயர்டாக இருக்கியா, கண்ணாடி கொடுக்கணுமா, ஷூ வேணுமா, உனக்கு என்ன வேணும்னு கேட்கணும்னு ஆசை சார். நான் உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன், என் பையன் மட்டும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறான். என்னப்பா அப்படின்னா அப்படிங்கிறான், பேசிக்கிட்டே இருக்கிறான். சரி பையனை மாற்றுவோம் அப்படின்னு, இல்லைப்பா கொஞ்சம் தண்ணி குடி அப்படின்னு தண்ணி கொடுத்தா, சரிப்பா போர் அடிக்காது, ஐஸ் வாட்டர் குடிப்பேன் நான் அப்படிங்கிறான். அஜிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு என் மனநிலை புரியலையே சார், சொல்லுங்க சார். அதுதான் என்ன, உங்களுக்கு அந்த மாரல் வரல.
நமக்கு பின்னால் தெய்வமாக இருந்து தாயும் தந்தையும் இந்த வசதிகளை எல்லாம் செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கூர்ந்து கவனிப்போம். ஒரே ஒரு நிமிடம். அம்மா, ஏன் உடம்பு நல்லா இல்லாம இருக்கு? ஏன் கண்ணு சுருங்குற மாதிரி இருக்கு? ஏன் பழைய துணி மாதிரி இருக்கு? நீ கட்டிக்கிறது நல்ல துணி வாங்க. இந்த புடவை நல்லா இல்லையா? அப்பா கிட்ட சொல்லி புது புடவை வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்டு பாருங்க. உங்க உழைப்புல நீங்க வாங்கி தர போறது இல்லை, நீங்க சம்பாதிச்சு வாங்கி தர போறது இல்லை. ஆனா அப்பா கிட்ட சொல்லி வாங்கி தரட்டுமான்னு சொன்னா கூட அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் வந்துவிடும். அதே மாதிரி அப்பா கிட்ட, அப்பா ரொம்ப கஷ்டப்படாதீங்கப்பா, இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல நான் பல லட்சம் சம்பாதிக்கிற இடத்துக்கு வந்துடுவேன், உங்களுக்கு சூப்பரா ஒரு கார் வாங்கி தரப்பா சொல்லி பாருங்க. நீங்க எதுவுமே செய்ய வேணாம், அவங்க அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். பிறவி கடனை நீங்கள் வேறு விதத்தில் தீர்க்கவே முடியாத குழந்தைகளே, தாயையும் தந்தையும் வணங்குங்கள் என்பதுதான் எத்திக்ஸ், சயின்ஸ் ஆஃப் மொராலிட்டி. நோட் பண்ணுங்கள். நான் அதுதான் சொன்னேன், நீங்கள் எதையும் விட்டு போய்விட்டால் வாழ்க்கையில் இந்த கருத்தை சொல்வதற்கு இன்னும் 30-40 வருடம் கழித்து ஒருவர் வர வேண்டியிருக்கலாம். அப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியை அடைத்துக் கொண்டிருக்கலாம். அப்போ ஞானம் வந்தால்னா வரலன்னு. 5வது aesthetics, appreciation of beauty. aesthetics என்ன தெரியுங்களா? ரொம்ப அழகான சொல்லுங்க. வீட்டுல தங்கச்சி சிகப்பு கலர்ல இருந்து அக்கா கருப்பு கலரா இருந்தா இந்த தங்கச்சி பண்ற அராஜனை தாங்க முடியாது. கேப்பீங்கவா, கேப்பீங்கவா. அதே மாதிரி பந்து கொஞ்சம் அப்படி நீட்டிட்டு இருந்தா கேட்க தெரியும், இங்க வா. அழகை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவள் அப்படித்தான் பிறந்திருக்கிறாள், அவளை முடிந்தால் அழகுற செய்யுங்கள். அல்லது அவளிடத்தில் பல்லு பெருசா இருக்கிறவங்களுக்கு தலை கூந்தல பெருசா இருக்கும், உன் கூந்தல் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம். உங்க கூட பிறந்தவர் தானே. அழகியலை போற்றுங்கள். அதனால்தான் பிள்ளையாருக்கு யானை குஞ்சிக்கையை வச்சான், கடவுளுக்கு பன்றி தலையை வச்சான், கடவுளை ஆமையா வச்சான். எதுக்கு? எதுவாக இருந்தாலும் ரசியுங்கள். வராகம் பன்றியை போல் ஏன் வைக்கிறார்? எதுவாக இருந்தாலும் ரசியுங்கள். அவர் உங்களோடு படைக்கப்பட்டவன், உங்களுக்காக படைக்கப்பட்டவன். அழகை ரசியுங்கள். அதனால அதை நீங்கள் ஒரு நிமிடம் யோசிங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, 50 வயதுக்கு மேல உங்களுக்காக உழைத்து அவருக்கு கூண் விழுந்திருக்கலாம், நீங்களே அவரை கிண்டல் செய்யாது. தாத்தாவுக்கு கண்ணு தெரியாம இருக்கலாம், அவன் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு, அவர் போய் பேப்பர் குடிக்கிட்டு வருவாரு. இந்த கண்ணு தெரியாத காலத்துல அதை எதுக்கு படிச்சுட்டு இருக்காரு? ஏன் அவர் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, கண்ணு தெரியல, அழகியல் பண்ணு. தாத்தா உனக்கு ஒரு கண்ணாடி வாங்கிட்டா, நீ டெய்லி இந்து படி, ஒரு 4 இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் சொல்லி கற்றுக்கொடு சொல்லு. கற்றுக்கொள்ளுங்கள். அழகியலை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸாலஜி, ஸ்டடி ஆஃப் வேல்யூ. ஒரு வேல்யூவை, ஒரு கோலம் போட்டால் அந்த கோலம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. என்ன அழகா கோலம் போட்டிருக்கிறேன், என்ன அழகா வீட்டை பெருக்கிருக்கிற, என்ன அழகா துணி மடிச்சு வச்சிருக்க, என்ன அழகா புத்தகங்களை அடுக்கி வச்சிருக்கிற, அப்படி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். வேல்யூவை மதியுங்கள். ஒவ்வொரு வருடத்திலும் ஒரு திறமை இருக்கிறது. வேலைக்காரியையும் மதியுங்கள், கார் ஓட்டுநரையும் மதியுங்கள், பெரியவர்களையும் மதியுங்கள், வாயில் காப்பாளரையும் மதியுங்கள், ஆசிரியரையும் மதியுங்கள். நீங்கள் எல்லோரையும் மதிக்க உங்களை மதிப்பதற்கு உலகம் கற்றுக்கொள்ளும். பொலிட்டிக்கல் பிலாசபி, இது 7வது, இன்னும் 3 தான். ஸ்டடி ஆஃப் கவர்னன்ஸ், எப்படி நாம் நம்மை வழி நடத்தி செல்லுவதுங்கிறதுதான அரசியல், வேற எதுவுமே அரசியல் கிடையாது. கர்மவீரர் காமராஜர் அவசரமா சிவகாசிக்கு போயிட்டு இருக்கிறாரு. ஒரு பத்திரிகை நிருபர் கேட்கிறாரு, அரசியல்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. கார்ல உட்கார்றதுக்கு முன்னாடி கர்மவீரர் காமராஜர் சொல்றாரு, சிவகாசியில தண்ணி வரல, மக்கள் குடத்தை வச்சுக்கிட்டு போராடுறாங்க, அவங்கள போய் சந்திக்க போற, இவ்வளவுதான் அரசியல். எந்த சூழலிலும் நீ மக்கள் முன் உன்னை அழகாக மாற்றிக்கொண்டு திறமையாக நிற்பதற்கு பெயர்தான் அரசியல். பொலிட்டிக்கல் பிலாசபி இன்று இந்த மேடையில் பேசிய 2 பெண்களுக்கும் இருக்கிறது, அதுதான் அரசியல். அது போன்று உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். டியான்டாலஜி, ஸ்டடி ஆஃப் டியூட்டி. டியூட்டினா என்னன்னு உங்களுக்கு தெரியணுங்க. பரீட்சைக்கு 4 நாள் முன்னாடி படிச்சுன்னா நான் 90 மார்க் எடுத்துருவேன்னு சொல்ற பசங்க தான் நிறைய. எதுக்கு 4 நாள் முன்னாடி படிக்கணும்? அன்னைக்கு சொல்லி கொடுத்ததே படிக்கலாமே, அன்னைக்கே படிக்கலாமே. சோ டியூட்டி என்பது என்னவென்றால், இன்றைக்கு ஆசிரியர் பாடம் நடத்தினால் அதை நான் இரவு வீட்டிலே படித்து விடுவேன் என்று வளர்த்துக் கொள்ளுகிற மனோபாவம் இருக்கிறது. அதுவும் ஒரு உலகியல் ஆளுமை. நெகிலிஷன்,
யார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதை போலவே யார் எதை சொன்னாலும் அது தவறாக இருக்குமோ என்று சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால்தான் உங்களுக்கு திருவுகள் கிடைக்கும். கடைசியா தியாலஜி சொல்றாங்க. தியாலஜினா ஒண்ணு இல்லைங்க, கடவுளை வழிபடுவது, ரிலிஜியன் சம்பந்தப்பட்டது. கடவுளை வழிபடுவது எப்படி? கடவுளை வழிபடுவதனால் இன்னொரு கடவுள் மிகவும் கீழ்த்தரமானவர் அல்லது அப்படி ஒரு கடவுளே இல்லை என்கிற கோட்பாட்டுக்குள் வர வேண்டாம். ரிலிஜியன் என்பது கடவுள் இருப்பவருக்கும் உண்டு, கடவுள் இல்லை என்று சொல்லுபவருக்கும் உண்டு. இந்த 10 உலகியல் ஆளுமைகளையும் ஏன் நான் உங்களுக்கு கற்றுத்தந்தேன் என்றால், தர்ம வீரர் காமராஜரை குறித்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதிய ஆங்கில பத்திரிகை நிறுவனம் இந்த 10 ஆளுமைகளையும் குறிப்பிட்டு உலகில் ஒரு சில மனிதர்களால் மட்டுமே இந்த 10 ஆளுமைகளும் கொண்ட தலைவர்களாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட தலைவராக கர்ம வீரர் காமராஜர் வாழ்ந்தார் என்று சொன்னார்கள். இதோ என் முன்னால் இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் இந்த 10 ஆளுமைகளில் 2-3 ஆளுமைகளை பெற்றவர்களாக இருந்தால் கூட வெற்றி வீரர்களாக வலம் வருவீர்கள். வென்று வாருங்கள். நன்றி, வணக்கம். இளநிலை கல்லூரி 2ஆம் பரிசு பிரபாஷ்னா ஸ்ரீ கலைமகள் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் இடைநிலை பள்ளி 3ஆம் பரிசு ஷாகித் ஜி ரேவூர் பத்மநாபா செட்டிஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி சிறப்பு பரிசு. மோனிஷ் கார்ஜே நேரு மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி சிறப்பு பரிசு. மாணவர்கள் சற்று விரைவாக அந்த பரிசினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆஷிகா மரியம் DR சீதகாலை மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிறப்பு பரிசு. மறுவரசி டி சௌந்தரபாணி சுகுமார் மகளிர் மேல்நிலைப்பள்ளி சிறப்பு பரிசு. மாணவர்கள் கைகட்டி உற்சாகப்படுத்தலாம். கட்டுரை போட்டி மோகா தர்ஷன் ஸ்ரீராம் தயால் கெம்கா விவேகானந்தா வித்யாலயா இளநிலை கல்லூரி முதல் பரிசு. சே மோகிதா ரேவூர் பத்மநாபா செட்டிஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி 2ஆம் பரிசு. வே நந்தினி ஹோலி கிராஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி 2ஆம் பரிசு. பிரவீன் ஜே PAK பழனிசாமி மேல்நிலைப்பள்ளி 3ஆம் பரிசு. ஜனனி எஸ் ஷேபா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி சிறப்பு பரிசு. யோகேஷ் கா தூய கபரியல் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி சிறப்பு பரிசு. ராஜேஷ் எம் கோசி சங்கலிங்கநாதர் மேல்நிலைப்பள்ளி ஆண்கள் பிரிவு சிறப்பு பரிசு. பாய் ஆடிசை சென்னை மகளிர் மேல்நிலைப்பள்ளி சிறப்பு பரிசு. ஓவிய போட்டி பிரியதர்ஷினி முருகதனுஷ்கோடி மகளிர் மேல்நிலைப்பள்ளி முதல் பரிசு. பபிஷா டே ஸ்ரீ சங்கர வித்யா கேந்திரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி 2ஆம் பரிசு. சந்தியா எம் PSC ராஜா மகளிர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி 3ஆம் பரிசு. தருண்ராஜ்
செல்வராஜ் PAK பழனிசாமி மேல்நிலைப்பள்ளி சிறப்பு பரிசு. கேசவ் நாராயண் திருத்தங்கல்லாடார் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி சிறப்பு பரிசு. லேகப்பிரியா ஏஞ்சல்ஸ் பேபிலேண்ட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிறப்பு பரிசு. ருத்ரேஸ்வர் என் சென்ட் பீட்டர்ஸ் மேல்நிலைப்பள்ளி சிறப்பு பரிசு. சமீரா பேகம் ஜா சென்னை மகளிர் மேல்நிலைப்பள்ளி சிறப்பு பரிசு. கனிஷ்கா ஸ்ரீ சென் வள்ளல் எஸ்ஐ அழகர்சாமி செட்டியார் மேல்நிலைப்பள்ளி சிறப்பு பரிசு. நித்யஸ்ரீ எஸ் விக்டரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி சிறப்பு பரிசு. கோலப்பொட்டி யுகஸ்ரீ எஸ் வெண்ணிலா கே முத்தமிழ் கே லசி எஸ் யாசிகா எஸ் AEM மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி முதல் பரிசு. ஹரிணி ஆர் காமாட்சி ஆர் சமிதா எம் சமீக்ஷா ஜே தாரணி ஜே கலைமகள் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி இரண்டாம் பரிசு. சூரிய பிரகாஷ் முகுந்தன் MS சக்திவேல் எம் விஷால் ஆர் திரிஷாம் S PAK பழனிசாமி மேல்நிலைப்பள்ளி மூன்றாம் பரிசு. சாதனாவி கீர்த்திகா S கௌசல்யா K தேவன் ஸ்ரீகுமாரி C பாத்திமா S சென்னை துறைமுக கப்பற்கூட கல்வி அறக்கட்டளை மேல்நிலைப்பள்ளி சிறப்பு பரிசு. தமிழரசி C நந்தனாவா தர்ஷினி V அஞ்சலி கோ கலைச்செல்வி மா தனலட்சுமி மேல்நிலைப்பள்ளி சிறப்பு பரிசு. கோமதேவி நிவேதா S ஜீவிதா G ஸ்ரீதேவி V மோகனப்பிரியா A சௌந்தரபாணி சுப்பம்மாள் மகளிர் மேல்நிலைப்பள்ளி சிறப்பு பரிசு. தனலட்சுமி
Thank you, sir. May I now request our presiding celebrity, Thiru ASK Jayamani sir, to distribute the overall shields. போட்டிகளில் பங்கு பெற்று அதிக புள்ளிகளை பெற்று முதல் நிலையில் இடம்பெற்ற பள்ளி ஸ்ரீராம் தயாள் கெம்சா விவேகானந்தா வித்யாலயா இளநிலை கல்லூரி. மாணவர்களோடு ஆசிரியரும் வந்து கேடயத்தை பெற்றுக் கொள்ளலாம். கோசி சங்கலிங்க நாடார் மேல்நிலைப்பள்ளி பெண்கள் பிரிவு 2ஆம் நிலை மற்றும் முருகதனுஷ் கோடி மகளிர் மேல்நிலைப்பள்ளி 2ஆம் நிலை, ஏஇஎம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி 2ஆம் நிலை, முருகதனுஷ் கோடி மகளிர் மேல்நிலைப்பள்ளி. மாணவர்கள் விரைவாக வந்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஏஇஎம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி. பிஏகே பழனிசாமி மேல்நிலைப்பள்ளி 3ஆம் நிலை, தலைமகள் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி 3ஆம் நிலை, Cuica, mamá. அன்போடு அழைக்கின்றோம். விருதுநகர் இந்தியாவில் அபிவிருத்தி தருவதற்கு பாத்தியப்பட்ட தேசிய ராசிநாதன் கலை மற்றும் அறிவியல் பள்ளியின் காமராஜர் விழா இன்று நடைபெற்றுக் கொண்டது. அந்த விழாவில் கூடியிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மத்திய உணவு திட்டத்தின் தந்தையாகவும் மனிதாபிமானம் கொண்ட தென்னாட்டு காந்தியாகவும் விளக்கிய பெருந்தலைவர் காமராஜர் தன்னை போட்டே பிறரை வருந்துவர். காலங்கள் கரைந்தாலும் என்றும் எங்கள் கருப்புவதத்தின் மதிப்பு குறையாமல் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அத்தகைய கர்மவீரர் காமராஜரின் பிறந்த தின விழாவில் வரவேற்புரை நல்கிய நம் கல்லூரியின் செயலாளருக்கும் நிர்வாக பெருமக்களுக்கும் மற்றும் நம் கல்லூரி உறுப்பினர்களுக்கும் எங்கள் நன்றிகள். தாம் பிரிந்து என்று கருவம் கொள்ளாத அண்ணாவின் பிறந்த தின விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்து தந்த நம் கல்லூரியின் உறுப்பினர் திரு ASK ஜெயமணி அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டை மட்டும் ஆட்சி செய்வார்கள். தமிழ் மனங்களையும் ஆட்சி செய்த பெருந்தகையாளர். அவரை பற்றிய அரிய பெரிய நல்ல தகவல்களை நமக்கு தெரியப்படுத்தி மாணவர்களுக்கு பரிசு வழங்கிய இவ்விழாவில் சிறப்பு இருந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், பேச்சாளர், எழுத்தாளர் திரு MP நாதன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். மேலும் லட்சிய வாழ்க்கையை வாழ்ந்து லட்சியங்களை விரும்பாத தலைவரான நம் கர்மவீரர் பற்றிய கருத்துரைகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டு கருத்துரையாற்றிய நம் கல்லூரியின் நிறுவன செயலறியல் துறையில் பேராசிரியர் திருமதி S. சுபாஷினி அவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
ஏழை எளிய மக்கள் வாழ்வில் ஏற்றம் காண சேவை செய்த பெருந்தலைவர் பற்றிய கருத்துக்களை அருமையான ஆங்கிலத்தில் நம்மிடம் பரிந்துடன் நம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சோபா எட்கர் அவர்களுக்கு எங்கள் நன்றிகள். வறுமையில் சிறுவன் கூட வேலைக்கு ஆரம்பித்த நேரத்தில் அவர்கள் வயிற்று பசியையும் அறிவு பசியையும் போக்கிய அருமை தலைவர் பற்றிய அழகான சிந்தனையில் அடுக்கல் காட்டிய இப்பள்ளி மாணவர்களுக்கு தமிழின் ஆட்சி என்று முடியது. மேலும் காமராஜர் ஒரு புதுமைக்க வேண்டும் என்று எங்கள் கல்லூரி செயலரும் முதல்வரும் செயல்பட மாணவ செல்வங்களில் ஒருவராக தொகுப்பாணி 3ஆம் ஆண்டு வணிகவியல் துறை சர்மிளா அவர்கள் இன்று தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு வாழ்த்து நன்றியை தெரிவிப்போம் என்று கைதை ஆரவாரம் கொண்டு சேர்க்கின்றோம். மேலும் இவ்விழா இனிதே நடந்தேற உறுதுணையாக நின்ற போட்டியில் பங்கேற்ற பள்ளியின் நிர்வாகத்தினருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கும் நம் கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலக பணியாளருக்கும் எங்கள் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரையாற்றிய ஐயாவுக்கு நன்றி. இறுதியாக நாட்டுப்பண் பாட வருகின்றனர் நம் கல்லூரி மாணவிகள்.